ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்ச ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம கூட ஏத்தரோட ஒரு லாங் டேர்ம் யூசர் செஃப் அருண் இருக்கார். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவியை பற்றியும் ஏத்தரை பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா இவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக லாங்காக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி போடுறோம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்லேயே ஆட் பண்ணுறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட இருக்க நிறைய டவுட்ஸ்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அருண் கௌதம் ப்ரோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அது ஒரு சிம்பிளான ஆன்சர் தான் ப்ரோ. 2021 ஜஸ்ட் அப்போ தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன் எல்லாத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறது. ஓகே. ஃபினான்ஷியலாக எல்லாத்துக்குமே ஒரு கிரைசிஸ் டைம் தான். ஸோ வந்துட்டு நான் எலக்ட்ரிக் எடுக்கணும் தான் முடிவு பண்ணேன், ஏத்தர்னு முடிவு பண்ணல. ஓகே. நான் பார்க்காத ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டே இருக்காது. இந்த சென்ஸ் 25,000 ஒரு வண்டி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், 50,000 பார்த்துருக்கேன், 75,000 பண்ணியிருக்கேன், 1,00,000 பண்ணியிருக்கேன், 1,50,000 டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து ஹை ப்ரைஸ் பீக்கில் இருந்தது ஏத்தர் தான், 1,55,000. அதையும் நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தது போக தான் சரி ஓகே இருக்கிற பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஏத்தர் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இதாக இருந்துச்சு. நான் என்ன கொஞ்சம் டெக்கியாகவும் எதிர்பார்த்தேன். ஓகே. டிஸ்பிளேஸ், ஜிபிஎஸ், ஆப் சப்போர்ட் எல்லாமே பார்த்தேன். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்துச்சுன்னு ஏத்தர் எடுத்தேன். அது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, ஒரு கிரைசிஸ்ல இருந்து நான் வெளியே வரக்கு. இப்போ என்னால் வந்து எனக்கு பெட்ரோல் அஃபோர்ட் பண்ண முடியல. டெய்லி நான் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு போக வேண்டியிருந்துச்சு. அஃபோர்ட் பண்ண முடியல, ஈவி அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவி எடுத்தேன். ஈவி சூஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து ப்ரோ, இன்னைக்கு இந்த ஏத்தர் 450யோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,96,000 ரூபா. ஃபுல் பேக் டாப் மாடல். டாப் மாடலோட விலை பார்த்தீங்கன்னா 1,96,000 ரூபா. இந்த பிரைஸுக்கு நான் ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினேன்னா அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நான் பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கலாம், எந்த ரேஞ்சு இல்லாம. இல்லை நான் ஒரு சிஎன்ஜி பைக் எடுத்தனாலும் அது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை நான் ஈவியே போறனாலும் எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு 1,10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய்க்கு 3 வண்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஏன் 1,96,000 ரூபாய்க்கு ஏத்தர் வாங்கணும்? 1,96,000 ரூபாய்ங்க ப்ரைஸை இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணது? சிம்பிள் ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஓகே. நீங்கள் ஒன்ஸ் ஏத்தர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போயிட்டு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொஷின் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷனில் ஏதாச்சும் இஷ்யூஸ், டிஃபெக்டிவாக ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் அவங்க மாற்றி தருவாங்க. இந்த டைம் டிலேஷன் இருக்காது. மேக்ஸ் டு மேக்ஸ் பேட்டரிக்கே வந்துட்டு 30 to 45 days எடுத்துக்கிறாங்க, லோனர் பேட்டரி இல்லாத பட்சத்தில். அதாவது ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கா இல்லை பெய்டுக்கா? ப்ரோ, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பெய்டு பற்றி நான் பேச வரல. பேட்டரி வந்துட்டு அண்டர் வாரண்டி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 30 to 45 days எடுக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த பேட்டரி வந்து அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரீவொர்க் பண்ண முடிஞ்சால் ரீவொர்க் பண்ணி தராங்க. ரீவொர்க் ஆகாதுன்னா புது பேட்டரி உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து அந்த டைம் எடுக்குது. அதுலேயும் உங்களுக்கு வந்து இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணி தராங்கன்னா, லோனர் பேட்டரி. அந்த டைம் பீயிங்க்கு உங்கள் பேட்டரி போய் டெஸ்ட் பண்ணி 30-45 days வர வரைக்கும் வண்டி சும்மா இருக்க முடியாது. லோனர் பேட்டரின்னு ஒரு 5-10 பேட்டரி ரெஸ்பெக்டிவான சிட்டிஸ்க்கு வச்சிருக்காங்க. பெங்களூர்னு ஒரு 10 பேட்டரி ஒரு ஐசிக்கு. இப்போ கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு 5ன்னு வச்சிருக்காங்க. திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 3ன்னு வச்சிருப்பாங்க. அது அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை போட்டு வண்டியை கொடுத்துருவாங்க, நீங்கள் ஓட்டிட்டு இருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி வேற பேட்டரி இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் 1,96,000 வருதுன்னா அதுக்கான குவாலிட்டி முடிஞ்ச அளவுக்கு இருக்கு. 1,96,000 இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 1,76,000 இருக்கு. ஒரு 20,000 ஓவர் ப்ரைஸ்னு தான் நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஒரு 1,76,000னா இப்போ இருக்க 450X HR மாடல் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான மிஷின், கண்ண மூடிட்டு போய் வாங்கலாம். காஸ்ட் ஹைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னீங்க சிஎன்ஜி இருக்குது, பெட்ரோல் இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஈவிஸை வந்துட்டு ஒரு வெல் ஆஃபான பர்சன், என்கிட்ட வந்து எப்பயுமே இந்த மணி இருக்கும், எனக்கு வந்து பெட்ரோல் அடிக்கிற பெரிய விஷயம் கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் 2,300 கிலோமீட்டர் நான் ஓட்டினாலும் எனக்கு சர்வீஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அந்த மாதிரி பீப்புளுக்காக நான் பேசவே கிடையாது. ஏன்னா நான் ஏன் ஈவிக்குள்ள வந்தேன் அப்படின்னா என்னால் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ இங்கே இருக்க எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமானா தெரியல. எத்தனையோ நண்பர்கள் ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ரேபிடோ ஓட்டுறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. மீறி போனால் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு உங்களுக்கு எப்படி ஓட்டினாலும் இப்போ புது மாடல்லாம் வந்துட்டு 100-110 கிலோமீட்டர் ரேஞ்ச் தருது. ஓகே. ஒரு ஆன் ஆவரேஜ் ஸ்விக்கி ஜொமேட்டோ பீப்புள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்க டே டு ஈவினிங் வரைக்கும் ஓட்டிட்டு ஒரு 1 hour டாப் அப் அந்த ரெஸ்ட் டைமில் அவங்க சார்ஜ் பண்ணலாம். சார்ஜஸ் இருக்குது. சார்ஜ் அந்த ஒரு 1 hour பண்ணாங்கன்னா 60 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திரும்ப அவங்க நினச்சாங்கன்னா 80% கிலோமீட்டர் சாலிட் 80 kilometers ஓடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு 60 ரூபா இருந்தால் போதும். இதே நீங்கள் அந்த 80 கிலோமீட்டர் ஓட்டணும்னா உங்களுக்கு ஐஸ் இருந்துச்சுன்னா ஆன் ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு 40 kilometers மைலேஜ் கணக்கு போட்டாலும் 200 ரூபாய். கண்டிப்பாக. ஸோ அந்த ஆன் ஸ்பாட்டில் அவங்க ஒரு 140 ரூபா மிச்சம் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ எல்லாம் பேசுறது என்னன்னா,
மிச்சம் பண்ணணும்னு ஒரு மென்டாலிட்டியோட இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் பேசுறேன். எனக்கு வந்து அந்த 140 ரூபா பெருசுலேன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக நான் பேச கிடையாது. அஃபோர்டபுள், ரன்னிங் காஸ்ட் பெருசாக கிடையாது. 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன் சர்வீஸ் அண்ட் மாதம் ஒருக்கா தான் ஓகே தலைவலி. இப்போ டியூ அன்னைக்கு ப்ரோ, டியூ அன்னைக்கு மட்டும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 4000 5000 இருக்கணும். ரைட், அவ்வளோதான். நான் டெய்லி வந்துட்டு என்கிட்ட 200 ரூபா 300 ரூபாய் இருந்தால் தான் நான் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. நான் வந்துட்டு 2021 கேலிக்கட் போயிட்டு வந்தேன் ப்ரோ. டிசம்பர்னு நினைக்கிறேன், டிசம்பர் ஒரு ஜான் 2022 கேலிக்கட் போயிட்டு வந்தேன். அப்போ நான் ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீக் ஆஃப் வெளியே போகணும். இந்த ஒரு 400 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் கேலிக்கட் போயிட்டு வந்தேன். அப்போ கிரிட்ஸ் ஃப்ரீ. ஓகே ஓகே ஓகே, கிரிட்ஸ் ஃப்ரீ. நான் ஒட்டப்பாலம்ல போய் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் மலப்புரம் அண்ட் கேலிக்கட் அங்கெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு ஏற்ற கிரிட்ல சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். வெறும் 400 ரூபா வச்சு. பெட்ரோல் வெஹிக்கிள் பாசிபிலிட்டி கிடையாது, பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ரைட், ஓகே. நிறைய இருக்கு, பேசலாம். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல இருக்கு ப்ரோ, நெட்ல இருக்கு ப்ரோ. யாரு ஏத்தர் வாங்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த மாதிரி, அதாவது ஏன் வாங்கக்கூடாதுன்னா எந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்து ஏத்தர் வந்து ஒரு கரெக்டான வண்டியா இருக்காது? எந்த ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஏத்தர் செட் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு? ப்ரோ அப்படி பார்த்தா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம் ப்ரோ, ஈவி செட் ஆகாத ஒரு கஸ்டமர்ஸ் ஏத்தர்னு வேண்டாம். இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈவி செட் ஆகாது, அவங்க வந்து வேற ஆல்டர்னேட் பைக்ஸே போய்க்கலாம். ப்ரோ ஈவி செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இல்லை நிறைய பேர் ப்ரோ இதை வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு ஈவி செட் ஆகாதுங்க, எனக்கு வந்து ஈவி எல்லாம் வந்து ஒர்க் ஆகாதுங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாராச்சும் ஆடியன்ஸை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 4 வருஷமா ஈவி யூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஈவி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஈவியில் வந்து டெல்லி போயிருக்கீங்க, இதே வண்டியில் கோவாலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாராச்சும் ஈவி செட் ஆகாதா? ப்ரோ எப்படி சொல்கிறதுனா, இது நான் வந்துட்டு எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது. மென்டலி பீப்புள் எனக்கு ஈவி செட் ஆகாதுன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஈவிஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் ஹேட் தனியாக அவங்களுக்குள்ள வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஆப்வியஸ்லி செட் ஆகாது. ஏன்னா வந்து பிடிக்காத பொண்டாட்டி கை பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். ஸோ அந்த கதை தான். ஓகே, ஸோ சிம்பிளாக சார் இதுதான் பதில். ரைட், ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த வண்டியில் ஆல்மோஸ்ட் 1,20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. இன்னும் நீங்க ஏன் இந்த வண்டியே ஏத்தரே வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கான காரணம் என்ன? காரணம்னா கம்ஃபர்ட் ப்ரோ. ஓகே, நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டேன் இந்த வண்டி கூட. ஓகே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ வந்து பல்சர் வச்சிருக்காங்கன்னா திரும்பி பல்சர் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கு. ஏன்னா அதுல குறை தான் சொல்லுவாங்க, அந்த வண்டியில இந்த குறை இருந்துச்சு அதனால நான் வந்து எஃப்செட்டுக்கு போறேன் இல்ல R15க்கு போறேன் அப்படின்னு தான் இருக்கேன். நீங்க மறுபடியும் 1,20,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டினாலும் மறுபடியும் அடுத்து சூஸ் பண்ணுறதும் ஏத்தராவே இருக்குன்னு சொல்றது காரணம் என்ன? ப்ரோ காரணம் என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இந்த வண்டியில் ஓட்டியாச்சு, எப்பப்போ என்னென்ன ஆகும். ஓகே, ஒரு ஒரு ப்ரெடிக்டட் மென்டாலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ புது வண்டி எடுத்தனாலும் ஓகே 10,000 இந்த செலவு, 20,000 இந்த செலவு, அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு குட் நேம் இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ சர்வீஸ் சென்டர் போனாலும் நம்மளுக்கு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இன்னும் என்னென்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டேன் வண்டி கூட. இப்போ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 20 days கோவா போய் இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, ஃபேஷனோ தான் ரெண்டுக்கு எடுத்திருந்தேன். ஓகே, அந்த வலி அந்த வேதனை இருக்கே, சத்தம் இல்லாமல் நம்ம ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு பழகிட்டு இருந்துட்டு நம்ம பாடியில் இந்த ஃபேஷனோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை அந்த அதை நானும் ஃபீல் பண்ணிக்கிறேங்க. வீட்டில் ஒரு என்டார்க் இருக்கு, அதை ஓட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. என்டார்க் இருக்கு ப்ரோ, திண்டுக்கல் எடுத்துகிட்டு போய் ரொம்ப ஓகே. இல்லை என் என்டார்க் இருக்கு, நானும் அதை தொடரதில்லை. நான் தம்பிங்களுக்கு கொடுத்துட்டேன், பெட்ரோல் ஓட்டிக்கங்கடா சும்மா எடுத்தாதீங்க. முதல்ல வாங்கின வண்டின்னு சென்டிமெண்ட்டாக வச்சுட்டேன். இந்த கொடுமை கூட பரவாயில்ல, நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கேன். இந்த வண்டி ஓட்டி ராயல் என்ஃபீல்டு நினைச்சு பாருங்க. தேங்க்யூ, என்ஜாய் ப்ரோ. இப்போ ஆல்மோஸ்ட் 1,20,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்க. பேட்டரியில் எதுவும் டிகிரேட் ஆயிருக்கா இல்லை மோட்டரோட பர்ஃபார்மன்ஸோ? வண்டியில் நீங்கள் 1,00,000, அதாவது ஆல்மோஸ்ட் பெட்ரோல் வண்டினா நீங்கள் இந்த ஒரு 1,20,000 கிலோமீட்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஜின் வேலை செஞ்சுருக்கணும், வேறு கார்பரேட் ஒர்க் ஆயிருக்கும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி என்னென்ன டிகிரேட் ஆயிருக்கு, என்னென்ன புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ செலவாச்சு? ஓகே, செலவு பெருசாக செலவு கணக்கே வைக்கிறது இல்லைங்க ப்ரோ. ஓகே, இல்லை ப்ரோ, இல்லை பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இல்லை புரியுது. என்ன சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் மோட்டர் வந்து ஸ்டாக்கு தான். ஓகே, ஓகே, பேட்டரி வந்து என்னோட ஸ்டாக் பேட்டரி 57,000 கிலோமீட்டர்ல நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து 1 lakh வாரண்டியில் 57க்கு அப்புறம் வாரண்டி ₹0. ஓகே, அவங்க பண்ணிட்டாங்க. ஓகே, வாரண்டி தானே. இப்போ 1,18,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த பேட்டரியிலேருந்து இந்த பேட்டரி ஒரு 61,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஓகே, ஆனால் இன்னும் அந்த பேட்டரி நல்லா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டரி
15 போயிடுச்சு. அந்த 7000 கிலோமீட்டர் நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி கடைசி ஆகிறப்பல ஒரு சார்ஜுக்கு 40 தான் கொடுக்க ஆரம்பிச்சது. டபுள்ஸ்ல சோலோலாம் 50 தான் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப இது பண்ணி இருந்துச்சு. பட் இப்போ பேட்டரி இன்னும் நல்லா இருக்கு இந்த பேட்டரி. ஸோ வெண்டர்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க, சேல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதனால ஒவ்வொரு டைம்ல இப்போ பேட்டரி குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ 8 years or 80,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி எல்லாம் தர்றாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வண்டி நீங்க 1,96,000 கிலோமீட்டர்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினீங்கன்னா அந்த காசு ₹2.5 rupees per kilometer ரன்னிங் காஸ்ட் போட்டீங்கனாலும் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தர வண்டிக்கு கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் இன்க்ளூடிங் ரன்னிங் மெயின்டெனன்ஸ் எவ்ரிதிங் கனெக்ட் பண்ணாலும் வந்துடும். 80,000 கிலோமீட்டருக்கு 2,000 போட்டிங்கன்னா ₹2,00,000. ஸோ எப்படி பார்த்தாலும் காசு மிச்சம். அதுவும் உங்களுக்கு 75,000-76,000 பேட்டரி போயிடுச்சுன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஒரு 60,000-70,000 ஓடும். கண்டிப்பா. அதனால உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் அந்த மாதிரி தான். அதெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த டயர் மாத்துறது, பிரேக் பேட்ஸ் மாத்துறது, அதெல்லாமே பேசுறது டசன்ட் மேக் சென்ஸ். அது நம்ம மோட்டர் வந்து ஸ்டாக் மோட்டர் தான். ஸ்டாக் மோட்டர் ப்ரோ. 1,20,000 கிலோமீட்டர் போயிருக்கு. டெல்லி கோவால இதே மோட்டர் போயிட்டு வந்திருக்கு. வீல் புள்ளி ஸ்டாக்கு, இது மோட்டர் புள்ளி ஸ்டாக்கு. இன்டர்மீடியட் புள்ளி மட்டும் 65,000 என்னமோ சர்வீஸ் பேக்ல மாத்தினேன். அதுவும் 0 தான். 2,500 என்னமோ தான் அதுவும் மாத்தினேன். அப்படி பார்த்தாலும் அந்த இதுவும் ஒரு 40,000 கிட்ட ஓடியாருச்சு. வேற எலக்ட்ரானிக் யூனிட்ல ECUல அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எதுவுமே மாத்தல ப்ரோ. ஹெட்லைட் மட்டும் மாத்தினேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி. நியூ ஹெட்லைட் நல்ல த்ரோ நல்லா இருக்கு. Gen 2 ஓட. ப்ரோ அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பைக்ஸ்ல தேவையில்லாத ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்து நம்மளை வந்து நம்மகிட்ட காஸ்ட் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஏன்னா என் வண்டியில் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு சில தேவையில்லாத விஷயம் எனக்கு புரியல. என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம். ஸ்கூட்டர் வந்து மெயினா நாங்க எங்க யூஸ் பண்றோம்னா சிட்டிக்குள்ள தான் யூஸ் பண்றோம். சிட்டிக்குள்ள யூஸ் பண்ற எங்களுக்கு நேவிகேஷன் வேணுமா? இது வந்து இதுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 20,000 காசு ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேவிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது அவங்க மேண்டேட்டரின்னு சொல்லல. உங்களுக்கு ப்ரோ பேக் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு 20,000 மிச்சம் பண்ணலாம். ஆனா என்னன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டாக்கா இருக்கும். உங்களுக்கு வந்து டாப் மாடல் என்னது மோட்ஸ்ல ஸ்போர்ட்டா? இல்ல ஸ்போர்ட் இருக்கு. ஸ்போர்ட்னா உங்களுக்கு வண்டி வந்து ஓப்பனா ரால ஸ்போர்ட்ல இருக்கும். அந்த த்ராட்டில் நீங்க கொடுக்குற மூவ்மெண்ட்ல நீங்க 26 ஏத்துல வந்து 26 நியூட்டன் டார்க். டார்க் வந்து டாப்ல இருக்கு. ஸோ அந்த 26 நியூட்டன் மீட்டர் டார்க் நீங்க அந்த ஸ்டாக்லயே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பெருசா எதுவுமே இருக்காது. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு ஏத்தர் பண்றது எனக்கு பிடிக்காது. ஸ்பீடு காட்டும், உங்களுக்கு வெஹிக்கிள் சார்ஜ் காட்டும், அவ்வளவுதான். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப தப்பு. 20,000 குறைச்சாலும் ஏதர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிஸ்பிளே மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் டேட்டாஸ் லைக் ட்ரிப், ஓடோ அதெல்லாம் ட்ரிப் கூட காட்டாது. எதுவுமே காட்டாது. ஓடோ எதுவுமே டிஸ்பிளேவா இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு அது காட்டணும்னா 20,000 கொடுத்து நீங்க ப்ரோ பேக் போடணும். தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ரொம்ப பேசிக்ஸ் தான். இப்போ வந்துட்டு நீங்க கூகுள் மேப்ஸை விட்டுருங்க, அதுக்குன்னு தனியாக அவங்க எதுவும் காசு வாங்குறது இல்லை. உங்களுக்கு ஆப் சப்போர்ட் இருக்கு. வண்டி காணாமல் போயிடுச்சு, இப்போ அந்த ப்ரோ பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணலாம். திருடம் முறன்னு வைங்க, அப்படியே நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அவனுக்கு முன்னாடி போய் அங்கே நிற்கலாம். ஜஸ்ட் லைக் தட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் ப்ரோ. நான் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் மேப்ஸ் தேவைப்படாதுன்னே சொல்ல முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம். அப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதுவும் ரிஸ்க் தான். இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், ஸ்விக்கியான ஓட்டுறவங்க ஸ்நாச் பண்ணிட்டு போகிறாங்க ஃபோனை, அவர் பாவம் கீழே விழுகிறாரு. ப்ரோ நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறது வந்து பார்த்தா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். இருக்குங்கிறவங்களுக்கு நான் பேசல. இருக்குங்கிறவங்க 2 வீலர்லாம் ஓட்ட வேண்டியதில்லை. EV கார்ஸ் இருக்கு, என்னமோ இருக்கு, அதை ஓட்டிட்டு போய்க்கலாம். இல்லாதவங்க மென்டாலிட்டியில தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இல்லாதவங்க மென்டாலிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே ஒரு இதை வச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறக்கும் இங்க பாத்துட்டு இருக்கறதுக்கு உங்களுக்கு அந்த விஷன்ங்கிறது இதாகுது. நீங்க இங்க பாத்துட்டு இருந்தாலும் உங்களோட பெரிஃபரல் வியூல உங்களுக்கு அட்லீஸ்ட் அங்க இது பண்ணலாம். இப்படி பார்த்து பழகிரும். இப்படி நிறைய டைம் இப்படி பார்த்து பழகிரும். ஆமா, இப்படிதான் இதெல்லாம் பார்த்தாகணும். ஓடோமீட்டர்லாம் பார்த்து பழகிரும். அந்த டைம்ல நம்ம டக்குனு ஓடோமீட்டர் இப்படி பார்த்துட்டு நீங்க பாக்குறதுக்கு ஒரு செகண்ட்ல பெரிஃபரல் வியூலயாச்சும் நீங்க ஒருத்தர் இது பண்ணிக்கலாம். இங்க என்ன உங்களுக்கு ஃபோக்கஸ் இங்க இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு பெரிஃபரல் வியூ இருக்கும், சைட்ல இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஹசார்ட்ஸும் இருக்கு. நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணும்போது பயந்துகிட்டே இருக்கணும், மொபைலை எவனாவது எடுத்துருவானா அப்படி. அதெல்லாம் ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் ப்ரோ. நான் வந்துட்டு எப்பயுமே எனக்கு தேவையில்லைங்கிறவங்களுக்காக பேசுறத விட எனக்கு தேவைங்கிறதுக்காக பேச வேண்டியது பாருங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு தேவை, ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு தேவை,
என்ன மாதிரி லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்கு தேவை. நான் இப்போ வந்து அவுட் ஆஃப் டவுன் ஒரு கேலிக்கட் கண்ணூர்லாம் தாண்டதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ரூட் என்னமோ ரோடு என்னமோ ஒன்று தான். நம்ம இங்கே தான் ஷோரூம் இருக்கு, இங்கே மேப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டக்குனு ஜஸ்ட் பார்த்து போய்க்கலாம், ரேட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். பேசிக் ஃபீச்சர்ஸ் ப்ரோ. இதெல்லாம் நான் கிமிக்னு சொல்லவே மாட்டேன். இவங்க கிமிக்ஸ்னு சொல்றது எதுன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ப்ரோ பேக்ஸ் இந்த திங்ஸ் எல்லாம் தான் கிமிக்ஸ். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவனா மந்த்லி ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோ, இயர்லி ஒரு 1000 2000 வாங்கிக்கோ. ஓகே, ஒரே முறை 20,000 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல. அந்த 20,000 கூட நான் தப்புன்னு சொல்லிங்க. 20,000 கொடுக்கலன்னா உனக்கு வெறும் நான் டிஸ்பிளே தான் கொடுப்பேன், அதுல வெறும் ஸ்பீடு மட்டும் தான் இருக்கும், இங்க ஓடோ மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு சார்ஜ் மட்டும் தான் காட்டும், பர்சன்டேஜ் மட்டும் தான் காட்டும், ப்ரெடிக்டட் ரேஞ்ச் காட்டாது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ப்ரோ இது இந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் கூட மாத்திக்கலாம் ப்ரோ. ஏன் ஒரு அனலாக் டிஸ்பிளேக்கு அவங்க இருக்கணும்? இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 196 ப்ரோ. ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளேக்கு பிளஸ் ப்ரோ பேக்குன்னு இவங்க கோட் பண்றது ஆல்மோஸ்ட் 40 ரூபா வந்துரும். டிஸ்பிளேவே 18,000 வரும். 18,000 வந்துருதா? ப்ரோ பேக் ஒரு 18,000 36,000 ஒரு அதெல்லாம் நான் போடுங்க வச்சுக்கலாம் ப்ரோ. இந்த 40,000 ரூபாய்க்கு ஏன் நீங்க அனலாக் மீட்டர் கொடுக்க கூடாது அப்படிங்கறதா நிறைய பேர்த்தோட. ஏன்னா மறுபடியும் வர்றதுதான் அந்த இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கானா இல்ல. இப்போ ஏன்னா எந்த பெட்ரோல் ஸ்கூட்டருமே வந்து இந்த டிஜிட்டல் இந்த அளவுக்கு இல்ல, கிளஸ்டர்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல. நீங்க ஏதோ கேடிஎம்லயோ எதுலயோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி பைக்ஸ்ல மட்டும்தான் கொடுக்குறேன். அது இவ்வளவு டீட்டெயிலா வருமானா வராது. கார்ல தான் வந்து டிவிஎஸ் கிரையானோட கான்செப்ட்ல வந்துச்சு. ஓகே ஓகே ரைட். ஓகே, ஐஸ்லைன் பாத்தீங்க அது கான்செப்ட்ல தான் வந்துச்சு. கான்செப்ட் வெஹிக்கிள்ஸ் தான் ஆன் ரோட்ல வரல. ரைட். ஓரளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்டார்கோட அந்த XT ரேஸ் XT அந்த மாடல்ல தான் 2 டிஸ்ப்ளே கொடுத்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கிராண்டால ஒண்ணும் இல்ல. அது யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் அந்த எனக்கு இந்த கொஸ்டின் பதிலே இல்ல. ஓகே, அது புரியுது இல்ல. அதனால யாராச்சும் ஏத்த டீம்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஃபியூச்சர்ல இன்னொன்று ஆட் பண்ண முடியும்னா இந்த ஆட்டோமேட்டிக்கா இண்டிகேட்டர் ஆன் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மேப் போட்டேன், ஒரு 50 மீட்டர்ல லெஃப்ட் எடுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா இண்டிகேட்டர் ஆன் ஆகிற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா பாதி பேருக்கு வந்து இண்டிகேட்டர் போடணுங்கிற பழக்கமே இல்லை. ஆமா, பாதி பேர் இண்டிகேட்டர்னு வண்டியில் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா பல்சர்ல இருக்கு, ஓலாவோட ப்ரோ மாடல் எல்லாம் இருக்கு. ஆட்டோ கட் ஆஃப் ஏத்தர்ல இருக்கு. ஓகே, இது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஆனா மேப் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். யூஸ் பண்ணும்போது ப்ரெடிக்ட் பண்ணா ஓகே தான். இது கொஞ்சம் நல்ல ஃபியூச்சரா இருக்கும். கண்டிப்பா நல்ல ஐடியா. ஆமா. அடுத்த கொஸ்டின், இப்போ நீங்க ஏத்தர் டீம் கிட்ட சொல்லி உங்களால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வண்டியில பண்ண முடியும்னா என்ன பண்ண சொல்லுவீங்க? இல்ல இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏத்தர் வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து எந்த வெஹிக்கிளாக கூட இருக்கலாம், அவங்க ரிட்ஸாவா இருக்கலாம், இல்ல 450 சீரீஸா கூட இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஃபியூச்சர் இருந்தா நல்லா இருக்கும் இந்த வண்டியில. ப்ரோ ஆல்ரெடி சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க மாத்தினாங்க. ஓகே, இப்போ அது இந்த எதுங்கிறதே மறந்துடுச்சு. ஓகே, இல்ல அது எங்க இம்ப்ளிமெண்டே பண்ணினாங்க. ஓகே, நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ. அல்ட்ரா வயலட்டோட டீசல்ல பார்த்துருந்தேன் அந்த ரேடார் சென்சிங். அதாவது கார் இருக்குன்னா காருக்கு முன்னாடி யாராச்சும் நடந்து வந்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த ப்ரோ பேக்ல கொஞ்சம் இன்க்ளூட் இன்னொரு 2000 சேர்த்து வாங்கிட்டு கூட நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க ஏரியால இந்த வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கி பின்னாடி வண்டி வருதுலாம் பார்க்க மாட்டாங்க. பஸ் விட்டு இறங்கினா அப்படியே வருவாங்க. ஆப்போசிட்ல வர வண்டி அடிச்சாலும் இவங்க மேல அந்த வண்டிக்கார மேல. அதனால இந்த ஃபியூச்சர்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா ப்ரோ பேக்ல நல்லா இருக்கும். எஸ். ப்ரோ அப்புறம் எந்த ஈவி ப்ரோ உங்களை மோஸ்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? அல்ட்ரா வயலட் இருக்கு, ஏத்தர் இருக்கு, ஓலா இருக்கு, ஐக்யூப் இருக்கு, சேட்டக் இருக்கு, வேற பெரானாவா சம்திங் லைக் பிரானா தென் மைக்ரோமேக்ஸோடது ஒன்று இருக்கு. ஓகே, பைக் மாதிரி ரெவோல்ட் ப்ரோ. அது ரெவோல்ட் பிரானால விட்டுருங்க ப்ரோ. ஓகே சரி, ஓகே. இதுல வந்தீங்கன்னாலும் இப்போ பாத்தீங்கன்னா ஆம்பியர் நல்லா இருக்கு ப்ரோ. ஆம்பியர்ல கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு, பியூர் ஈவி இருக்கு, BNC சம்திங். அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா அல்ட்ரா வயலட். ஓகே, ஸோ ஏத்தர்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏத்தர் வந்து சிம்பிள் அண்ட் ரிலையபிளா இருக்கு. ஈவன் டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னா கூட ஆன் பண்ணா அது பாட்டுக்கு போகும். ஹார்ட்வேர் வைஸ் ரொம்ப நம்பலாம். நீங்க நான் வண்டியை பிளைண்டாலாம் எங்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னா ஒன்ஸ் எல்லாம் நான் மிட் நைட்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் டெல்லி போகும்போது ஹைதராபாத்துக்கு அடுத்து எனக்கு ஆக்ரால தான் கிரிட் இருக்கு, ஏத்த கிரிட். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா போகும்போது எனக்கு ஒரு ஹைதராபாத்ல இருந்து 500 கிலோமீட்டர் ரைட்ல ஒரு 200 கிலோமீட்டர்ல
நாக்பூர் ஈசி இருக்குது, நாக்பூர் சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. இந்த ஒரு 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு எனக்கு ஷோரூம்ஸே எதுவுமே இல்லை. ஈவன் எனக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னா ஆர்எஸ்ஐ நான் தான் அஃபோர்ட் பண்ணணும். ஒரு எனக்கு இங்கிருந்து இப்போ 500 கிலோமீட்டர் போயிட்டு இன்னொரு 500 கிலோமீட்டர் ஆக்ரா போகணும், நீங்கள் 200 கிலோமீட்டர் நாக்பூர் போகணும்னா 20,000 25,000 நான் தான் பே பண்ணணும். நீங்க தான் டாடா ஏஸோ அந்த மாதிரி வண்டி ஏதோ ஒன்று வாட் எவர் டாடா ஏஸோ இல்லை ரோட் சைட் ஸ்டாண்டோ வச்சு நான் தான் கூப்பிட்டு போகணும். ஓகே ஓகே ஓகே. பட் வண்டி போச்சு, ரிலையபிளாக போச்சு. நான் ஒன்று பண்ணால் 2 சார்ஜர் வச்சிருந்தேன். ஓகே ஓகே. சேஃப்டிக்கு என்ன போனால் போகிறது சார்ஜர் தான் ரஃபாக ஹேண்டில் பண்ண போகிறோம். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நான் ஹைதராபாத் போனப்போ என்னோட டாட் சார்ஜர் நான் உடச்சிட்டேன். கீழே அங்கேயும் போட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு சார்ஜரில் வண்டி. நான் அங்கேயே அண்ணா இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து ஊருக்கு வரும்போது 8 வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு சிங்கிள் சார்ஜர் வச்சு திரும்ப அந்த 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 டிஸ்டன்ஸ் கவர் பண்ண டெலிவரிட்டு. ஓகே 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 ப்ரோ. ஓகே. ஸோ குவாலிட்டி அண்ட் திங்ஸ்னு வரும்போது ரொம்ப ரிலையபிளாக இருக்குது. பட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது அல்ட்ரா வயலட் தான். அல்ட்ரா வயலட் F77 Mark II ரீகன் டாப் மாடல். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு 2 வாரம் வச்சு ரேஞ்ச் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ இந்தியாவிலே வந்து ஒரு ஈவியில் லாங்கஸ்ட்டாக ஓகே போனேன்னு கம்பெனியே சர்டிஃபைட் பண்ணது நான் தான். 340 கிலோமீட்டர்ஸ் பெங்களூர் டு சிங்கிள் சார்ஜ், பெங்களூர் டு கோயம்புத்தூர். ரைட். ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ இந்தியாவில் அதாவது மற்ற கண்ட்ரிஸ் அளவுக்கு மக்கள் இன்னும் ஈவிக்கு அடாப்ட் ஆகாததுக்கு ஒரு காரணம் என்ன? பயம், மீடியாவோட அந்த ஃபேக் வெடிச்சிருன்னு சொல்கிறேன். ஆமாம், ஃபேக்காக பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வெடிக்கிறது அணுகுண்டு இல்லை ப்ரோ. எனக்கு ஓலா பிடிக்காது தான், பொய் சொல்லலாம் விரும்பல. பட் ஆனால் ஈவி வந்து வெடிக்காது. வெடிச்சிருங்கிறாங்களா? வெடிக்காது. ஃபயர் ஆகும். ஓகே. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு எடுத்தோன்னு போயிட்டு இருக்கு சுன்னு பிடிச்சிடாது ஃபயர். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பெட்ரோல் 2 வீலர்ஸ் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ஒயில் ரன்னிங்னு போட்டிங்கன்னா போதும். சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா போதும் வரும். லிட்டர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு குஃப்னு ஃபயர் ஆகும், ரைடர் போட்டு எட்டி குதிப்பான். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு ஹசார்ட்ஸ். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயாவது ஒரு பக்கம், இப்போ ஒரு இந்தியாங்கிற ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு ஆன் ஸ்கேல் 100ல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 வண்டியாவது ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. நான் ஜென்ரலாக இந்த பிராண்டு அந்த பிராண்ட் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக ஒரு 2 வீலர் 4 வீலர் டீசல் பெட்ரோல் மட்டும் சொல்கிறேன். ஓகே. 10 வண்டியாவது ஃபயர் ஆகும் 100க்கு. ஓகே ஓகே. 10 கூட வேணாங்க ப்ரோ, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ 1 லட்சத்துலாம் 10,000 ஃபயர் ஆகுது, பெரிய இஷ்யூ. ஆமாம், 100ல் ஒரு வண்டி ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. இல்லை ஒரு 1000ல் ஒரு வண்டி ஃபயர் ஆகும். 1000லேயே ஒரு வண்டிங்கிறப்போ லட்சத்தில் 100 வண்டி. இது வந்து இருங்க, அவ்வளோ கூட வேணாம் ப்ரோ. ஒரு கோடியில் ஒரு 10 வண்டி ஃபயர் ஆகுது. ஒரு 1000 கோடி வண்டி இருக்குன்னா என்ன கணக்காகுது? கண்டிப்பாக ஃபயர்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க பெட்ரோல் வெஹிக்கிள்ஸோட ஃபயர் இஷ்யூஸை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இதே வந்து ஈவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓலா ஒரு 20 வண்டி ஃபயர் ஆகுது என்டையர் அவங்க சேல்ஸில். இவங்க பார்த்தா ஒரு 5-10 லட்சம் வண்டி, எத்தனை வண்டி சேல் பண்ணி ஒரு 6 லட்சம் வண்டி சேல் பண்ணிருப்பாங்க. 6 லட்சம் வண்டி பக்கம் சேல் பண்ணியிருக்காங்க. 6 லட்சத்தில் 20ங்கிறது ஒரு 0.001% அந்த மாதிரி தான் வரும். அதுவும் தப்பே சொல்ல முடியாது ஃப்ரம் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு சொல்ல முடியாது. இதுல யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய தப்பு இருக்கு. யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அவங்க இந்த மொபைல் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு என்ன ரீசனோ அதே ரீசன் தான் ஈவி ஃபயர் ஆகிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் திங், உங்களோட வீட்டில் இருக்க பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இல்லை பவர் கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஈவி ஃபயர் ஆகும். ஆமாம், அதுக்குன்னு ப்ராப்பராக ஒயரிங்ஸ் கொடுக்காத அந்த மாதிரி இது இல்லை. ஏன்னா நீங்கள் பத்தாத ஒரு ப்ளக் பாயிண்ட்லேருந்து கரண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹீட் ஆகும், சார்ஜர் ஹீட் ஆகும், எல்லாமே ஹீட் ஆகும். பேட்டரி எக்ஸ்டென்ஷன் ஹீட் இருக்கும்போது லாஸ்ட் இதில் வந்து என்ன ஆகுனா ஃபயர் தான். ஏன்னா அதுவும் வந்து இப்போ ஓலா வந்துட்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அலுமினியம் யூஸ் பண்ணுறது லேத்தர் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க கவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் ஸ்மெல்ட் ஆகிறது நார்மல் தான். ஸோ ஜென்ரலாக வந்து ஓலா மட்டும் தப்புன்னு சொன்னோம். ஓலா இதில் தப்புன்னு சொல்லுவோன்னா சர்வீஸ் ரொம்ப எனக்கு இப்போ இது. அதே மாதிரி அவங்க ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் கிடையாதுங்க. இஷ்யூஸ் நான் பேசுறேன்னா வந்துங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர் போவேன், நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பண்ணுறீங்களா, அவங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா நேரம் எடுத்து ட்விட்டரில் போய் போடுவேன், இல்லை ஏஎஸ்எம் சாராச்சு ரீச் அவுட் பண்ணுவேன், மெயில் போடுவேன், சம்திங் லைக் தட். ஒரு 1 வீக் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். நேற்று கூட ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க பெங்களூர்லேருந்து. சார்ஜரோட பிஆர்சிடி ப்ளக்கு வாரண்டி வராது, ஒரு சார்ஜர் சொலனாய்டுக்கு தான் பிஆர்சிடி இது வாரண்டி வரும் அப்படின்னு நான் பேசினேன். 10 நிமிஷம் பேசினேன். நியூ சர்வீஸ் சென்டர், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஏவிஎஸ்எம் நம்பர் கொடுங்க பேசுகிறேன்னு, இல்லை நாங்களே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இப்படி பேசுங்க தெளிவாக இருக்குங்க. நைட் அந்த கஸ்டமர் கூப்பிட்டு ப்ரோ மாற்றி கொடுத்துட்டாங்க, ₹1 கூட வாங்கலை ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ சம்ஹவ் ஏதோ ஒன்று நம்ம பேசியாவது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. பட் அந்த அளவுக்கு நம்ம இங்கே இதை பேச முடியாது. ஓலாலையும் இந்த பிரச்சனை இருக்குது. சார்ஜர் வந்து ஃப்ரீ தான். எனக்கு அந்த சார்ஜர் போயிடுச்சு, என்னோட ஒய்ஃபோட பிரதர் ஓலா வச்சிருக்காரு, அவருக்கும் சார்ஜர் போயிடுச்சு,
சார்ஜர் ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு சார்ஜர் புது சார்ஜர் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் பிஆர்சிடி போயிடுச்சு. ஆனால் பிஆர்சிடி 1000 ரூபா தான், அது கிளைம் பண்ணல. அது நான் பணம் கொடுத்து தான் பண்ணேன். எல்லாமே பண்ணணும். சார்ஜர் தான் ஹோல் ப்ராடக்ட் தான் சார்ஜர். அதுவும் அவங்க டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிடையாது, சார்ஜர்ஸ் வந்து அவுட் சோர்சிங் தான் பண்றாங்க. ஈவன் ஏத்தர் அவுட் சோர்ஸ் தான் பண்றாங்க. ப்ரோ அடுத்து இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், ஈவி உண்மையாலுமே உங்களுக்கு காசு மிச்சம் பண்ணுதா லாங் டேர்ம்? அதாவது நான் கேட்கறது வந்து இன்னைக்கு எடுத்துட்டீங்க 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு எனக்கு 1000 ரூபா மிச்சங்கிறது இல்லை. இப்போ நீங்க 4 வருஷமா இந்த ஈவி வச்சிருக்கீங்க. இந்த 4 வருஷத்துல நீங்க ஒரு பெட்ரோல் பைக் வச்சிருக்கிறோம், இந்த ஒரு ஈவி உண்மையாலுமே உங்களுக்கு காசு மிச்சம் பண்ணி கொடுக்குதா? ஆமா ப்ரோ. இப்போ வண்டி இப்போ சும்மா ஓடிட்டு இருக்கு. ஓகே 1,20,000 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? நீங்க ரொம்ப கூட கணக்கு போட வேண்டாம், 2000 ரூபா கூட போட வேண்டாம், எனக்கு 2 ரூபா கணக்கு போடுங்க. ஒரு பிளாட்டினா வச்சிருக்கிறேனே 2,40,000 ஆச்சு. 2,40,000 வச்சுங்களா? வண்டி வாங்கினது இந்த ஸ்பெஷல் நம்பரோட சேர்த்து 1,60,000. சர்வீஸ்க்கு 80,000 செலவு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சர்வீஸ் வந்து உங்களுக்கு 2 வண்டி பண்ணணும். எது சர்வீஸ் பெட்ரோல் வண்டி வந்தாலும் தனிதான். சர்வீஸ் 2 வண்டி அந்த ஐஸ் டாபிக்கே வரல. ஓகே இந்த வண்டிக்கு நான் 80,000 செலவு பண்ணிருக்க மாட்டேங்க. டயரு, இதுக்கு பண்ண ரன்னிங் ரிப்பேர்ஸ், பீரியாடிக் சர்வீஸ், A to Z சேர்த்து ஒரு 60,000 பண்ணியிருப்பேன். ஓகே அப்படி பார்த்தாலும் மிச்சம் 20,000 எனக்கு மிச்சம் தான். ஓகே ரைட். ஓகே அதெல்லாம் ப்ரோ இன்னொன்று சொல்லட்டுங்களா? இது எடுக்காம நான் இன்னும் என்னோட என்டார்க்கே வச்சிருந்தேன்னா, என்னோட என்டார்க்கில் நான் லாங்கஸ்ட் போனதே கண்ணூர் தான். முடப்பிலங்கா டிரைவிங் பீச் கண்ணூர் தான் என்னோட லாங்கஸ்ட் டிரைவே. ஓகே 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 ஓகேங்களா? என்னோட ட்ரீம் வந்துட்டு என்னோட என்டார்க்கில் கோவா போகணும். ஓகே ஸ்மால் ட்ரீமு. லாங் வந்துட்டு பிக் ட்ரீம் வந்துட்டு லடாக் போகணும். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் கோவா போனது இப்போ முடிஞ்சிருக்கு, ஏத்தரால தான் முடிஞ்சிச்சு. வண்டியில் போனது 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ரைட். ஓகே பெட்ரோல் வண்டி வச்சிருந்தா என்னால் போயிட்டு வந்திருக்க முடியாது. ஓகே ப்ரோ நான் ஓப்பனாக பேசுகிறேன் ப்ரோ. நான் ஒன்றும் ரொம்ப வெல் ஆஃப்லாம் கிடையாது. எல்லாமே நான் தான் earn பண்ணுறேன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டுக்கு எல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் வந்துட்டு ஒரு 50,000 60,000 செலவு பண்ணி ஒரு ரைட் போயிட்டு முடியாது. இதே நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ நான் 2 ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன். ஏத்தரில் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட். நேபாள் போகிறது. ஓகே இந்த வண்டியில் பண்ண முடியாது. ஓகே Gen 5 எடுக்கணும். ஓகே அதை எடுத்துகிட்டு நான் கம்பல்சரி பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் லடாக் ட்ரிப்பும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஏத்தர் Gen 5ல. ஓகே ஓகே. பட்ஜெட் என்ன பண்ணால் லடாக் போயிட்டு வரைக்கும் நான் 20,000 தான் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே அதாவது அக்காமடேஷன் ஃபுட் மட்டும்? நோ, ஓவரால் ட்ரிப் கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போயிட்டு திரும்பி. அதான் ப்ரோ, அதாவது நீங்கள் எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறது அப்போ உங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் வரணும்? அக்காமடேஷனும் ஃபுட் மட்டும் தான் வரும். ஃபுட் மட்டும் தான். அக்காமடேஷன் வந்து அக்காமடேஷன்லாம் நான் இல்லை ஒரு ப்ரோ ஒரு கவர் இருந்துச்சுன்னு இங்கே போட்டு இங்கே கூட போட்டுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. லைக் தட் ஐம் சேயிங். நான் இப்போ போகிறேன்னா எல்லா இடமும் நான் ஷோரூம்ஸ் கனெக்ட் பண்ண தான் பிளான் பண்ணுவேன். ஓகே. எல்லாரும் யூஸ்வலாக ஹைதராபாத் இந்த வழியாக போக பிளான் பண்ணுவாங்க. ஓகே. நான் கம்முன்னு 2 வேயுமே கோஸ்டல் ரோட்ஸ் இதுல கடலோரத்துலயே போய்க்கலாம். காலிக்கட்டு, கோவா, மும்பை, அப்படியே இப்படி போய் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் வழியே உள்ள போந்து இப்படி ஸ்டேட்ல இப்படி போயிட்டு இப்படியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றேன். ஓகே ஓகே. இன்னும் எனக்கு எண்ட் ஆஃப் த டே நான் வந்து டெய்லியும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏத்தர் ஷோரூம்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த அதாவது என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னா அங்க ஷோரூம்ல போயிட்டு நான் இப்போ ஒரு டென்ட் போட்டு படுத்தனா எனக்கு கொஸ்டின் பண்ண யாரும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. நான் முன்னாடி போறப்ப சேல்ஸ் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடுறேன், அப்படி நல்லா போயிட்டு இப்படி வரேன். ஓகே. நைட்டுங்க தான் டென்ட் பண்ணி ஸ்டே பண்ண போறேன், செக்யூரிட்டிட்ட சொல்லிருங்க. ஓகே. சுத்தி ஃபுல்லா கேமராஸ் இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு, சேஃபா இருந்துக்கலாம். நான் படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், டென்ட் போட்டு படுத்துக்கலாம், டென்ட்டோ இல்லை ஸ்லீப் பேக்கோ வச்சு படுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மங்களூர் பிளான் பண்ணியிருக்கேன். செகண்ட் நைட்டுக்கு கோவா ரீச் ஆயிடுவேன். ஓகே. தேர்ட் நைட்டுக்கு புனே ரீச் ஆயிடுவேன். ஃபோர்த் நைட்டுக்கு அடுத்து அங்கே என்ன சிட்டி இருக்கோ அது ஒரு 400 கிலோமீட்டர் சால்வ்டாக பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே ஷோரூம் போயிட முடியும். ஏதாச்சும் எனக்கு ஒரு இஷ்யூஸ் வருது, எதுவும் இஷ்யூ வரப்போறது இல்லை, பட் ஜஸ்ட் லைக் வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒன் டே ஷோரூம்லேயே ஸ்டே பண்ணி கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஷோரூம்லேயே நான் ஸ்டே பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. அவ்வளோதான். எனக்கு அந்த ஸ்டேக்கான செலவு மிச்சம். ஓகே. ஃபுட்டுக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து கேட்டரிங் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் குக் பண்ணுறது ஒன்றும் பெரிய டாஸ்க் இல்லை. அந்த போர்ட்டபிள் ஸ்டவ் வாங்கிட்டோம் அப்படின்னா நான் போகிற இடத்துலலாம் பூட்டன் மட்டும் அந்த கேன்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 100-150 ரூபா எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 kg ரீஃபில் பண்ணக்கூடிய சிலிண்டர் வாங்கிக்கலாம். ஒரு இந்தியன் ஆயில் பங்க்ஸ் போனோன்னா அவ்வளோ கூட கோகேஸில் இதுக்கு நம்ம போகணும். இந்தியன் ஆயில் பங்க் போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே வச்சிருக்காங்க. கொடுத்துட்டு 520 rupees என்னமோ அந்த சிலிண்டர், 420 rupees 520 rupees 5 kg வாங்கிட்டு நான் இங்கே போட்டோன்னா ஜஸ்ட் லைக் தட் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. நான் எந்த ஒரு நம்ம ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் விட மாட்டோம். அதனா கூட அந்த கேன்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ சிம்பிளாக தட் இந்த பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் எதனால பாசிபிள் அப்படின்னா ஈவினால தான். ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ சொல்லுங்க, நான் ஈவியால நான் பெனிஃபிட் ஆகிறேன்னா இல்லையா? இல்லை, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன தெரியுங்களா? இப்போ நான் ஒரு ஈவி வாங்கிட்டேன், நான் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 50,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் நான் ஒரு 50,000 ரூபா கொடுத்து பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்ல ப்ரோ? இது வந்து ஒரு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்,
என் வண்டி இப்போ 60,000 ஓடிடுச்சு, எனக்கு இன்னும் 20,000 ஓட மாட்டிருக்குது, இன்னும் அதுக்கப்புறம் இது ஃபர்தராக இது லோக்கல் யூஸ்க்கு தான் வச்சுக்க போகிறேன். Gen 5 எடுக்கிறக்கான ஃபுல் பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். Gen 5 எடுக்கலாமா? இப்போ ஏத்தர்ஸில் எனக்கு இப்போது உள்ளேருந்து எந்த ஒரு லீக்ஸுமே வர்றதில்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லாயல் கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு, அவங்க வச்சு எனக்கு லீக்ஸ் வரும். இப்போ எனக்கு லீக்ஸே வர மாட்டேங்குது. வாட் ஐ சஸ்பெக்ட் இஸ் ஏத்தர் ஏதாச்சும் நியூ மாடல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் தான். பட் இருந்தாலும் சரி ஓகே, இப்போ Gen 5 எடுக்கிறதுனால ஒன்றும் நட்டாயிரம் போகிறது இல்லைங்க. சமூகம் ஏதாவது ஒரு யூஸ்க்கு நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஃபர்தராக நம்ம வேற ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா லோக்கலில் சித்தி பையனோ தம்பி யாரோ ஒருத்தருக்கான அடியே வேண்டாம் வண்டி வச்சுக்கோ, மாதம் டியூ கட்டிக்கோ, ரன்னிங் ரிப்பேர் பார்த்துக்கோ அப்படின்னு அவனுக்கு கொடுத்துக்கலாம். மோசமாக போகிறது இல்லை, டியூ வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஏன் ஹெசிடேட் பண்ணுறதுனா எடுக்கிறதே எடுக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு தான் நான் வந்து தாட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன 1 lakh வண்டி இது Gen 2 வந்து 1 lakh ஓடணுன்னு நம்ம அடுத்த மாடல் ஏத்தர் எடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். 1,20,000 வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீடு பெருசாக இல்லை, லாங் நம்ம எங்கேயும் போகிறது விட 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம். ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. அடுத்து என்னன்னா, இப்போ ஏத்தர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அதாவது இப்போ மற்ற பிராண்ட்ஸ் இவி நீங்கள் ஓலா ஆகட்டும், செட்டக் ஆகட்டும், இல்லை சம் டிவிஎஸ் ஐக்யூப் ஆகட்டும், கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அடுத்து சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே ப்ரோ, நான் எப்படி சொல்கிறதுனா ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலாக சொல்லணும்னா நினைக்கிறது என்ன, இவி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ப்ரோ ஸ்டில் ஃப்ரீ தான் ப்ரோ. நான் எப்படி சொல்கிறேன்னா அதை நான் ஜஸ்டிஃபையே பண்ண கிடையாது. ஓகே ப்ரீமியம் ப்ரைஸ் தான் வருது. ஒரு சம் சர்வீசஸ் எல்லாம் 2,500 3,000 வருது. 5,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வராது. ஒரு பீரியடிக் சர்வீஸ்லேயும் உங்களுக்கு ஒரு மெயின் சர்வீஸாக வர்றது. உங்களுக்கு அது ஐஸ் வெஹிக்கிள்ஸ்லையுமே மெயின் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு என்னன்னா வெளியே விட்டு பண்ணிக்கிறது, வெளியே ஒர்க் ஷாப்பில் விட்டு பண்ணுறது, அது பண்ணுறதுக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, நான் அதுக்கெலாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டமும் வர்றது தான், எனக்கும் கஷ்டங்கள் வர்றது தான். ஒரு சமயத்துலலாம் நான் வண்டிக்கு 2 பெல்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு 8 ரூபாலாம் பில் பண்ணியிருக்கேன் நான். பட் ஆனால் என்னென்னா இந்த பேக்ஸ் இருக்குது பாருங்க, சர்வீஸ் பேக்ஸ், அதெல்லாம் போட்டு அந்த 8 ரூபாய் நான் மிச்சம் பண்ணேன். ஓகே, அது என்ன காஸ்ட் ப்ரோ? அதில் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் வரும் ப்ரோ. இப்போ 8,000 வர இடத்துல உங்களுக்கு 5,000 கட்டுற மாதிரி வரும். ஓகே ப்ரோ, பெல்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ரெகுலராக போகிறது கிடையாது. 25,000 கிலோமீட்டர் சாலிட்ஸாக வருது இப்போ இருக்கிற பெல்ட். ஓகே, அதெல்லாம் ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓட்டினா நல்லாவே ஒரு அமௌண்ட் மிச்சம் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. சர்வீஸ்க்கு பண்ணுறது இது இல்லை. ஏன் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எனக்கு பதில் தெரில. வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்தது. அந்த ப்ரைஸை சர்வீஸ் ஜஸ்டிஃபை பண்ணுதான், சர்வீஸோட ஜஸ்டிஃபை பண்ணுது தான். ஏன்னா வாரண்டி கொடுக்குறான் ப்ரோ. உங்களுக்கு பிரேக் பேட்ஸ்க்கு வாரண்டி இருக்கா? பிரேக் பேட்ஸ் வாரண்டி இல்லை. வேரண்டியர் ப்ராடக்ட் எந்த பிராண்டு தரான்? ஓகே, ஏத்தர் தரான் 4,000 கிலோமீட்டர். ஓகே 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 ஓகே. நான்லாம் என்னோட பேக் ரோட்டர் வந்துட்டுங்க ஸ்கோரிங்ஸ் இருக்கிறப்போ என்னோட மிஸ்டேக் தான், ஓட்டுற 3,000 பேடு போயிடுச்சு பிரேக் பேட். ஓகே ஓகே. மறுபடியும் என்ன வாரண்டியில் பண்ணி கொடுன்னு பார்த்துட்டு வந்தேன். ஓகே ரைட். ஓகே, இப்போ வரைக்கும் நான் அதே ஸ்கோர்டு ரோட்டர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் ரோட்டர். ஓகே, வெறும் 1,000 ரூபா தான் ரோட்டர். நான் மாற்ற நினைச்சா மாற்றலாம். பட் ஆனால் நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தான் போட்டு ஓடி இருக்கிறேன். ஒரு 7,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் என்ன 300 ரூபாயில் என்ன இருப்போது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான். ஓகே ஓகே. மென்டாலிட்டி மேட்டர்ஸ் ப்ரோ. ஓகே, நம்ம பிரேக் பேட் 500 2 செட்டோட சேர்த்து 800 ரூபா வருதா, அந்த மென்டாலிட்டி நம்ம பீப்புளுக்கு. அதெல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம். காஸ்ட் அதிகமாக வருதுன்னா பிரேக் பேட்ஸ்லாம் நம்ம வெளியே வாங்கி மாற்றிக்கலாம். 300 ரூபா தான் பிரேக் பேட் சேர்ந்து. கழட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்மளே பண்ணிக்கலாம். அப்புறம் அவனும் பிஸ்னஸ் பண்ணுறான் ப்ரோ. இல்லை ஏத்தர லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் அவனு. அதான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க, நல்லா லைஃப்ஸ் வருது. ஓகே, ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஏத்தர் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. இப்போதைக்கு அவனால ரொம்பலாம் கொடுக்க முடியாது, பட் ஸ்டில் நிறைய குட்வில் வாரண்டி தராங்க. ஓகேங்களா. என்னோட சஸ்பென்ஷனு மாத்திரக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் எல்லோ கலர் கிடைக்கல. ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் என்னங்க உடனே சஸ்பென்ஷன் வச்சு முதுகெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு. ஒன்றுமே சொல்ல. சரிங்க சார், ஓகே நாங்கள் இதை குட்வில்ல மாற்றி தரோம். ஆப்வியஸாக முதுகுலிங்க பேசிக்காகவே இருக்க போகிறது தான். ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன், உங்களை குட்வில்ல தான் மாற்றி கொடுத்தாங்க 3,000. ஓகே ஓகே. ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே பண்ணுறாங்க தான் ப்ரோ. ஓகே, பிரேக் பெல்ட் வந்து 20,000 போயிடுச்சுன்னா வாரண்டியில் மாற்றுறாங்க. ஓகே, 10,000 கிலோமீட்டருக்கு ஆஃப்டர் சேல்ஸ் பெல்ட்டுக்கு வாரண்டி தர்றாங்க. எல்லாம் வேரண்டியர் ப்ராடக்ட். ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இங்கே வந்து ஒரு லோடு வச்சு ஒரு 25 கிலோ தான் பேலோடு அலவுடு, 50 கிலோமீட்டர் வச்சு ஓட்டுறாங்கன்னா ஆப்வியஸ்லி பிரைமரி பெல்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும், கட் ஆகும். 10,000 கட் ஆயிடுச்சுன்னா ஏத்தர் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க். நீங்கள் என்ன லோடு வச்சிங்க, எப்படி ஓட்டினீங்க, எத்தனை பேர் பெல்ட் போயிடுச்சா, 10,000 போடியா மாற்றி தரான். நம்ம அந்த இதையும் யோசிக்கணும்ல, அதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. கண்டிப்பா. இப்போ நான் கௌதம் பற்றி தப்பு மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்க பண்ற நல்லதை எங்க சொல்றது? கரெக்ட் தான். இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். ரைட். ஓகே. ஏத்தர் வந்துட்டு காஸ்ட்டும் அதிகம் தான்,
அதுக்கேற்ற மாதிரி வாரண்டிஸும் இருக்குது. வேரண்டர் ப்ராடக்ட்ல வாரண்டிஸ் இருக்குது. அந்த பிரைஸ் ஜஸ்டிஃபை பண்ணுது ப்ரோ. வேரண்டர் ப்ராடக்ட்ல எந்த பிராண்ட் வாரண்டி தரான்? இல்ல எந்த பிராண்ட்ஸ்ல இல்ல. ஐஸ் வெஹிக்கிள்ஸ்க்கும் இல்ல, எதுக்கும் கிடையாது. ஐஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் ப்ரோ என்னோட என்டார் கூட நான் 4000 ரூபாய் செலவு பண்ணேன். டச் பெல்ட் எல்லாம் இது பண்ணி நம்ம புத்தி தான் கேட்குற கேள்வி கேட்குற புத்தியாச்சு. போயிட்டு எங்க வாரண்டி ஏதாவது இருக்கு எதுக்கு? எங்க வீட்டுல சர்வீஸ் பண்ண வண்டி வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்கினா வண்டி ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு 10 ஷோரூம்ல விட்டாச்சு, யாராலையும் சரி பண்ண முடியும். ஓகே, என்டர் லோட்டஸ் ட்ரை பண்ணி பாருங்க சாய்பாபா. இந்த மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்ட் பஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, அங்கே ட்ரை பண்ணி பாருங்க. அஜித்ல ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, ஆமா, அங்கே தான் சர்வீஸ். ரைட். ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ப்ரோ, அடுத்து ரோட் சைடு ரெஸ்டன்ட் எப்படி இருக்கு? ரோட் சைடு ரெஸ்டன்ட் வந்து நைட் டைம்ல எப்படி இருக்கு ப்ரோ? ரோட் சைடு ரெஸ்டன்ட்க்கு நான் ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்து அன்னைக்கு தான் 3வது நாள். ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் எடுக்கிறேன், செகண்ட் டே கொஞ்சம் வெளியே போகிறேன், தேர்ட் டே ஒர்க்குக்கு போகிறேன் சாய்பாபா காலனி ஆஃபீஸ். அப்போ வந்துட்டு ஆர்எஸ்புரம் இருக்கிறேன் ஆஃபீஸ். நான் ரெண்டு ஒரு 5% தான் இருக்குது, 10% சம்திங் லைக் இருக்குது. நான் வந்து சாய்பாபா காலனியில் சாய் கிங்ஸில் கிரெட் இருக்குது. போயிட்டு பார்த்தா கிரெட் ஒர்க் ஆகலை. திரும்பி வந்துட்டு ஆஃபீஸில் பார்த்தியாச்சு. கஸ்டமர் கேர் கூப்பிட்டு எப்படிங்க அப்போ புதுசு எப்படிங்க வண்டி எப்படி நீங்கள் இது சார்ஜர் அங்கே ஆன்ல இருக்குது, இது வேணா போய் பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஷோரூம் போய் பார்த்தாலும் ரெனோவேஷன் போகுதுன்னு சொல்லி சார்ஜர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி சார்ஜ் போகிறது, எப்படின்னா திருப்பூர் வீட்டுக்கு போகிறது, எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆர்எஸ்ஐ ஆன் பண்ணுங்க, ஆர்எஸ்ஐ வீட்டுக்கு திருப்பூர் கொடுங்க அப்படின்ட்டு. அவ்வளோலாம் பண்ண முடியாது சார், பக்கத்தில் இருக்க கிரெட்டுக்கு விட்றேன்னு சொல்லிட்டு சாய்பாபா காலனி டு ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு குட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு நான் ஒரு 1 hour சார்ஜ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு டாடா ஏஸ் வச்சிருந்தா கூட 500 இருக்கும். ஒரு அஃபிஷியலாக ஒரு இது கூப்பிட்டீங்கனாலும் ஒரு 800 அந்த மாதிரி ஆகும். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 6 கிலோமீட்டர் ஒரு 800 900 அந்த மாதிரி ஆகும். அடுத்து வந்துட்டு நான் இந்த பேக் போட்டு வச்சிருந்தேங்க, சர்வீஸ் பேக் போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆர்எஸ்ஐ வந்து அதுலேயும் கவர்டு தான். நான் கோவா போனோம், ஃபர்ஸ்ட் டைம் கோவா போனப்போ. அது வந்துட்டு நைட்டு என்னோட ஸ்டேக்கு பக்கத்தில் எப்படின்னா போயிட்டு இருக்கேன்னா, இப்போ ரைட் சைட் போனோம்னா இங்கே ஒரு 3 கிலோமீட்டர்ல கிரிட்டு, அங்கிருந்து ஸ்டே வந்து ஒரு 5 கிலோமீட்டர். நான் இப்போ லெஃப்ட் சைட் போனோம்னா 3 கிலோமீட்டர்ல இதுக்கு போயிடலாம். என்கிட்ட வந்து ஒரு 6% சார்ஜ் இருக்குது. ரைட்டு போய் அங்கே சார்ஜ் போட்டுட்டு நான் ரூம் போகிறேன்னா போயிருக்கலாம். நான் ஒரு லெத்தாஜிக்கு மைண்டு தான் அரசே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இங்கே 3 கிலோமீட்டர் போகிறக்கு பதில் இப்படி 3 கிலோமீட்டர் போய் ஸ்டேல விட்டுட்டு மேலே போய் படுத்துட்டு ஹலோ 24 hours கூட ஹலோ இப்படி நான் இங்கே கோவாவில் இருக்கேன், வண்டி வந்து சார்ஜ் இல்லாமல் ட்ரெயின் அடிச்சு பக்கத்தில் இருக்கிற சார்ஜர் வரைக்கும் போகணும், எனக்கு ஆர்எஸ்ஐ வேணும் அப்படின்ட்டு. எனக்கு மார்னிங் 8 மணிக்கு மேலே வரணும் அப்படின்னு. நான் ரீசார்ஜ் 12 ஒரு 8 hours தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். 7 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டான். நான் வந்து நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து நைட்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. நைட்ல நான் இன்னும் ட்ரை பண்ணல. நைட்ல இன்னும் நான் நைட் 12 மணிக்கு ஆர்எஸ்சி இருக்கிறது ஒர்த். 24 hours நான் கால் பண்ணி அவங்க கால் 7 மணிக்கு வந்துட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல கஸ்டமர் கேர் ஆயிடு. ஆர்எஸ்சி எல்டி பரவாயில்ல. 24 hours ரெஸ்டாரண்டே வந்து 7 மணி வரைக்கும் என்னமோ தான் இருக்கு. அது தமிழ்ல கிடையாது. ஓ, தமிழ்ல கிடையாது. நீங்க ஒண்ணா இங்கிலீஷ்ல பேசணும். ப்ரோ நம்மளதும் தமிழ் கிடையாது, ஏதோ இங்கிலீஷ் தான். அலியன்ஸ் இருக்குங்க, அலியன்ஸ் குரூப் அவங்களோட அரசு இது பண்றாங்க. அப்படி வந்து காலையில வந்து அவங்க எடுத்துட்டு போய் நான் இதுல விட்டாங்க, சார்ஜை போட்டு கோவா போயிட்டு பாகால சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். 3வது அரசை வந்துட்டு இங்க அவினாஷியில சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் திருப்பூர் அன்னபூர்ணா கிரிட்ல வந்து சார்ஜ் போலான்ட்டு வரேன். சார்ஜர் ஒர்க் ஆகல, பவர் இஷ்யூ. ஆர்எஸ்ஐ கால் பண்ணு 1.5 மணி நேரத்துல வந்துருச்சு ப்ரோ. ஆனா 1.5 மணி நேரம் ஹெட்ஏக் தான் நின்றுட்டு இருக்கிறது. அவினாஷியில 1.5 மணி நேரத்துல வந்துச்சுன்னா பெரிய விஷயம். அது என்னோட அவினாஷியில 1.5 மணி நேரம்னா பெரிய விஷயம் தான். நீங்க ஏத்ரோனஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டா பேஜ் போனீங்கன்னா நான் ஆர்எஸ்ஐ எக்ஸ்பீரியன்ஸே போட்டு வச்சிருப்பேன். அதுல நீங்க டைம் வைஸ் பார்க்கலாம். ஏன்னா அதுல லைவா இப்ப ஸ்டோரி போட்டுட்டு இருந்தது. ஒரு டாக்குமெண்ட் பண்றதுக்காக தான். ஏன்னா இப்ப நான் சொல்றேன்னா உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் வேணும்ல, அந்த இதை நான் போட்டு வச்சிருக்கேன். டைம் வைஸ் உங்களுக்கு அதுலயே நீங்க பார்க்கலாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆர்எஸ்ஐ வச்சு அங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் வண்டி விட்டுட்டு பெட்ரோல் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நான் சார்ஜரும் எடுத்துகிட்டு போகலீங்களா, அதான் மிஸ்டேக். எட்டு போய் அங்கேயே போட்டிருப்பேன். ஓகே, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் சார்ஜர் எட்டு போய் போட்டு விட்டு அப்புறம் என்னோட என்டார்க்கை யூஸ் பண்ணிவிட்டு பொழுதோட வரும்போது ஏத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கிறது தான் ப்ரோ. ஓகே, ஜென்ரலாக நடக்கிற வெஹிக்கிள் ரிப்பேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மல் தான். இதை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறது வந்து நல்லா இருக்கானா சப்போர்ட் பெஸ்ட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் வீட்டுக்கு கூட கேட்டிருக்கலாம். ஓகே, பட் நம்மளுக்கு வந்து மனசு கேட்கல, எதுக்கு தேவையில்லாம ஒரு 20 கிலோமீட்டரு நம்ம இங்கே போய் விட்டாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ நீங்க ஒரு ஈவி டிசைன் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பீங்க? நல்ல கொஸ்டின் ப்ரோ. ஆமா, ஏன்னா நீங்க ஒரு லாங் டேர்மான ஒரு ஈவி யூசர், எல்லா பிராண்ட் ஈவியும் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்க்ளூடிங் என்ன இந்த மார்க்கெட்டுக்கு வர அல்ட்ரா வயலட் மல் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒரு ஈவி டிசைன் பண்ணீங்கன்னா அந்த ஈவியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும்?
ப்ரோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் சிட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு சொல்கிறேங்க. ஓகே. சிட்டிங் கம்ஃபர்ட்னா ஒரு ரிஸ்டாவோட சீட் மாதிரி தான் கொடுப்பேன். ஓகே. அதோட சிட்டிங் பொசிஷன் என்னன்னா இந்த தொடைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஓகே ஒரு சப்போர்ட் கொடுக்குது. ஓகே. உங்களோட கால் எங்கேயுமே வந்து இப்படி என்ன இருந்தாலும் இங்கே மசில் இருக்குது, நம்மளுக்கு வெறும் மசில் மட்டும்தான் இருக்குங்காட்டி நம்ம இப்படி பேசுகிறோம். இங்கே சிலருக்குலாம் காலுக்கு ஃபேட்லாம் இருக்கும், அது இப்படியே இருந்துச்சுன்னா பெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக நான் அது ஒரு பெட்டரான ஒரு சீட் கொடுப்பேன். ஈவன் நான் ஃப்ரண்ட் அந்த ஃபுட் ஸ்பேஸை சாக்ரிஃபைஸ் பண்ண கூட ரெடி. ஒரு ஏர் ஆக்ஸ் டைப்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள பூட் வந்து நல்லா பெருசாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து கீழே சாண்ட்விச் பேட்டரி ஒன்று கொடுத்துட்டு ஓகே இங்கே வந்து இந்த இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி கீழே ஒரு 4 கிலோவாட், இங்கே மேலே ஒரு 3 கிலோவாட், இங்கே லெக் ரூமில் 7 கிலோவாட் பேட்டரி, ஒரு 7 கிலோவாட் பேட்டரி கொடுப்பேன். எதுக்காக நல்ல ஒரு ரேஞ்சுக்கு, ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்பீட், ஒரு 50 to 70 kph ஒரு 200 ஒரு 220 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு இது பேட்டரி பேக் கொடுப்பேன். 14 inch வீல் கொடுப்பேன். ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து 14 inch எஸ். ஓகே. 7 கிலோவாட் பாசிபிள் தான் ப்ரோ. ஓகே. 14 inch வீல், ஃப்ரண்ட்ல ஒரு 180/12, பேக்ல ஒரு இப்போ வரது எல்லாமே 10 inch வீல், 12 inch வீல். 12 inch. ஓகே. 12 inch சம்திங் லைக் தட். 12 inch ப்ரோ. பேக்ல வந்துட்டு ஒரு 120/70/12, 120 நல்லா ப்ராடான டயர். 120. ஓகே. 110 போட்டாங்கன்னா அதுல இன்னொரு 10 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஓலால வரது 90. ஓகே. 12 inch தான். பட் 14 inchங்கும் போது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். உட்காரக்கு நல்லா இருக்கும். ரிவர் ஈவி நினைக்கிறேன். என்ன ப்ரோ? ரிவர் ஈவி. ப்ரோ அல்ட்ராவயலட் டெசராக்டும் அதே சைஸ் தானே? ஓகே. அது ரிவர் இண்டியா சேம். ரிவர் இண்டியா ஆமா, அந்த மாதிரி. உங்களுக்கு பேனல்ஸ் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா. ஓகே. நல்லா இது ஏத்தர்ல இருக்கிற குவாலிட்டி மாதிரி பேனல்ஸ் கொடுப்பேன். ஓகே. ஓஜி குவாலிட்டி. பேனல் குவாலிட்டி வந்து சேட்டக்ல நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சேட்டக் மெட்டல்ல ப்ரோ. மெட்டல் ப்ரோ டசன்ட் மேக் சென்ஸ் ப்ரோ. ஓகே. 140 கிலோக்கு ஒரு ஸ்கூட்டர் கொடுக்கறதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது. எல்லாராலும் ப்ராக்டிக்கல் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே உடம்பு கிடையாது. நம்மளுக்கு உடம்பு இருக்குங்கிறங்காட்டி நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கொஞ்சம் இந்த ஹைட்ல ஒரு லேடி ஓட்டுறாங்கன்னு வைங்க, அவங்க லீனா இருக்காங்க கண்டிப்பா. பட் அவங்க அது ப்ராக்டிக்கல் எல்லாருக்கான வெஹிக்கிள் கிடையாது ப்ரோ. இது பாருங்க எல்லாருக்கான வெஹிக்கிள், அது பாருங்க எல்லாருக்கான வெஹிக்கிள். வெயிட்டை ஈஸியாக இது பண்ணலாம், டேர்ன் பண்ணலாம். 140 கிலோ திருப்பணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு லெக் வெயிட் வேணும். கண்டிப்பா லெக் பவர் இருக்கணும், திருப்பணும். ஒன்றும் முடியாதவங்க திருப்பினாங்கன்னா வண்டி படுத்துரும். ரைட். சும்மா சொல்லலாம் ப்ரோ, அது என்னது ஓல்ட் ஃபேஷன். அதுக்காக ஓல்ட் ஃபேஷன்லயே இருக்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் வந்து சிட்டிங் பொசிஷன். நம்ம சந்தோஷ் போய் அந்த ரிக்ஷாவை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவர் இம்ப்ரெஸ் ஆனது காரணம் வந்து அந்த சிட்டிங் பொசிஷன் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. நான் அதில் இதில் உட்காந்தோன்னே இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பேக் பென்ச்லாம் வரும் லாங்கில். ரிஸ்டர் இப்படி உட்காந்தோன்னே கண்டிப்பாக வருமாலாம் இருக்கு. இந்த ஷீட்டில் வராது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 52,000 கிலோமீட்டருக்கு ஒரு சீட் இருந்துச்சு. அந்த சீட்டால தான் எனக்கு பேக் பெயின் வந்தது. இப்போ வரைக்கும் பேக் பெயின் இருக்கு. ஓகே. பட் இந்த சீட்டில் உங்களுக்கு அந்த பேக் பெயின் உட்காந்தாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கு. வந்து பேக் பெயின் பெருசாக தெரியல. பட் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து 20 நிமிஷம் படுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் திருப்பி வேண்டி எடுக்க முடியும். ஓகே. இப்போதான் அது ஃபீல். இதுக்கு முன்னாடி நான் பஜாஜ் CDR ஓட்டுறப்ப கூட எனக்கு பேக் பெயின் வந்து ஃபீல் ஆகல. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து வைப்ரேஷனே இல்லாத ஒரு வண்டி ஓட்டினாலும் எனக்கு பேக் பெயின் வந்து ஃபீல் ஆகுது. ஓகே. அப்புறம் டிஸ்பிளே கொடுப்பேன் ப்ரோ. ஒரு 10 inch 12 inchக்கு நீட்டான ஒரு டிஸ்பிளே. ஓகே. அப்புறம் அந்த அல்ட்ரா டிஸ்பிளே பற்றி நம்ம இன்னொரு சில பாயிண்ட் சொல்லணும். இப்போ டிஸ்பிளேல வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ. வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. பட் அது என்னன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சிம்பிளாட்ட வருது, நீங்கள் நிப்பாட்டி தான் பார்க்குற மாதிரி. அந்த கோலை கொடுக்கல. அதனால வந்து ஓகே, இது ஜஸ்டிஃபைங் தான். டிஸ்பிளேல கிரிக்கெட் ஸ்கோர் கொடுக்கறது உங்களுக்கு நீடுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தேவையில்லை. இல்லை ஒரு வண்டி இருக்கு தெரியுங்களா? எந்த வண்டியா? ஓலா ப்ரோ மாடல் இருக்கு. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா நான் வந்துட்டு ஓகேன்னு தான் சொல்லுவேன். சில சமயம் நானும் வண்டி ஓட்டும் போது மேட்ச்கள் பார்க்க முடியலனாலும் ஸ்கோர்ஸ்லாம் பார்ப்பேன் தான். பட் அது வந்து டிஃபர்ஸ். ஏர்லையும் ப்ரோலையும் வரும் ப்ரோ. அது வந்து பர்சன்ட் டு பர்சன்ட் மாறக்கூடிய ஒரு பதில். என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான், ஆனால் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு அன்வான்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் நான் லாங் ரைட் ஃப்ரெண்டு கூட போகும்போது ஒரு குட்டி ஸ்பீக்கர் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டு போவோம் தான். ஓகே. ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு பங்காளி ஒருத்தர் இருக்காரு, அவர் நீங்க பாட்டு கேட்காம ஒரு வண்டி ஓடி நீங்க பார்க்க முடியாது. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே பாட்டு கேட்டு தான் போவார். போகலையா? அவ்வளோ ப்ரோ மாடல் வச்சிருக்கேன் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகும் ப்ரோ. பாக்குற எங்களுக்கே ஆக்வர்டா தான் இருக்கு. ஓகே. நம்ம அதுவும் பழைய பாட்டு ஓடிட்டு இருக்கும், பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஓகே. எனக்கு என்னன்னா ஹேலோ இருக்கு, போட்டோம்னா பாட்டு வருது. அதுக்கு முன்னாடி வந்து நான் இது OnePlus Buds 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. போட்டு பிளாக்லாம் போட்டு ஹெல்மெட் போட்டுக்குவேன். ஓகே. ஃபுல் ஆடியோல தான் பாட்டு கேட்டு ஓட்டுவேன். ஸோ ஸ்பீக்கர் எனக்கு சென்சிபிளா பண்ணல. ஸ்மார்ட் ஹெல்மெட் அந்த மாதிரி இல்லை. நீங்க இந்த ஹேலோ பத்தி பேசணும்னு நான் சொல்றேன். நான் ஏத்தர் வாங்கணும் ஒரு காரணத்துக்காக முடிவு பண்றேன்னா அது காரணம் இந்த ஹெல்மெட்டா இருக்கும். நீங்க இதுலயே வாங்கி யூஸ் பண்ணலாமே. அப்படியா? ஓகே. எனக்கு ரொம்ப ஆசை ப்ரோ. அதுல
இப்போ ரீசெண்டான ஒரு ஆடில் கூட பார்த்தேன், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களோட ஹெல்மெட்டோட ப்ளூடூத்ல பேர் பண்ணிக்கலாம் நீங்க. நம்ம பேசுறது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஆமா, இதெல்லாம் வந்து நல்ல ஃபீச்சர் தான். இவர் சுமின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், நான் டக்குன்னு நேம் வர மாட்டேங்குது. சுமி, ஓகே, கொஞ்சம் வெள்ளையா தாடி வச்சுட்டு இருப்பாரு. சேனல் நேம் எனக்கு நேம் டக்க மாட்டேங்குது. அவர் இதெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் ஒரு தேவையில்லாத ஃபீச்சர், சேஃப்டி இது சொல்லிருக்காரு. அப்படிலாம் பார்த்தா இந்தியாவில் ஒரு பெங்களூர்ல 75% பேர் 100 ரூபா ஹெல்மெட் யூஸ் பண்றாங்க. ஏர்பாட்ஸ் போட்டு யூஸ் பண்றதை விட நான் அந்த ஹெலோ வந்து ரொம்ப பெஸ்ட் தான். பின்னாடி வந்து அந்த இது இருக்கு, செக்மெண்ட் இருக்கு, ஆக்சிடென்ட் அப்போ உங்களுக்கு சேஃப்டி எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்த இவங்க கேஸ்கேட்டிங் பண்ணி சொல்றாங்க. அது வந்து நீங்க அந்த அந்த இதை பத்தி பேசுனீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லீடிங் பிராண்ட்ஸோட ஹெல்மெட் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்க முடியாது. ஆமா, நீங்க புள்ளிங்க ஹெல்மெட்ஸ் எத்தனை இருக்கு, இந்த கொம்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் ஏத்தர் ரொம்ப வாரண்டி பண்ணிருக்கான். 2018-19 சமயத்திலேயே இந்த ப்ளூடூத் ஹெல்மெட் பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப ப்ளூடூத் வந்து இதுங்கிறங்காட்டி இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல, ரொம்ப வாரண்டி பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப தனியா கண்டுக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ஒரு 10,000 ஹெல்மெட் கீழே போட்டு அது வருதாங்கிறத நம்ம பார்க்க முடியாது. வாரண்டி பண்ணியிருக்கான், சேஃப்டின்னு சொல்றான், நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்க்குறவங்க எல்லாமே இந்த 100 ரூபா தொப்பி ஹெல்மெட் தான் போடுறாங்க போலீஸ்க்காக. ஸோ அவன் அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு ஒருத்தவன் கிடைச்சிட்டாங்கிறக்காக போட்டு அவனை அடிக்கக்கூடாது. அவன் தப்பு பண்ணானா அவனை போட்டு அடிக்கலாம், அது மனித இயல்பு. ஒருத்தவன் கிடைச்சிட்டானே அவன் போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவன் போட்டு அடிச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியாது, நம்மளும் போட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிலர்லாம் பார்த்தா பக்கிலே போட மாட்டாங்க. யூஸ் பண்ணுறது இந்த குயிக் ஸ்டாப்பு, இந்த மாதிரி போலீஸ் பிடிக்காம டொக்கா அரை ஹெல்மெட்டு, 2000 ஹெல்மெட்டு, இதெல்லாம் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறவங்க சேஃப்டி பற்றிலாம் பேசவே கூடாது. ஒரு 30,000-40,000 ஏஜிவி ஒரு அந்த மாதிரி நல்ல ஹெல்மெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எம்டி நம்ம கொஞ்சம் 10,000 எம்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜஸ்ட் அவங்களே கம்முனு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சேஃப்டியை பற்றி பேசணும் சொல்ல, தயவுசெய்து எல்லாரும் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. இன்னொன்று, இந்த ரேஷ் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பண்ண வேணாம்னு சொல்ல, ட்ராக்ல போய் பண்ணுங்க. ட்ராக்ல உயிர்வாழணும்னு ஆசை இருக்குது. எங்களுக்கு அந்த மாதிரி வண்டி ஓட்ட தெரியாது. நீங்க ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ராக், கோயம்புத்தூர்லயே ட்ராக் இருக்கு, எல்லா ஊர்லயும் ட்ராக் இருக்கு, அங்க போய் ஓட்டுங்க. இல்லாட்டி சைட்டு வந்து நிறைய வந்து விற்காம இருக்கு, அந்த சைட்ல பெரிய பெரிய ரோடு போட்டு வச்சிருக்காங்க, அங்க போய் ஓட்டுங்க, அங்க போய் வீடியோ எடுங்க. தயவு செய்து வந்து எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. சுதாகர் எங்கிடம் வராதீர்கள் தோழர்களே, வகுந்து விடுவீங்க. அடுத்து ஈவில உங்களோட ஒரு ட்ரீம் ட்ரிப் என்ன ப்ரோ? இங்க நான் போகணும், ஈவில போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். லடாக் தான் ப்ரோ. லடாக் நான் வந்துட்டு இந்த லடாக்னு சொல்றது ஒருத்தர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, மார்க் அந்த ஓலால போயிட்டு இருக்கிறாரு அவர். இல்ல மார்க் டிராவல்ஸா ப்ரோ? எனக்கு பிடிக்காம ப்ரோ, ரொம்ப எக்ஸாஜரேட் ப்ரோ. இதுல என்ன பைக் அது? சிம்பிள் ஒன்னா? சரி, அது ஜீரோ மோட்டார் சைக்கிள்ல வந்து லடாக் போயிருக்காரு ப்ரோ. அவரை பத்திலாம் பேசாதீங்க ப்ரோ, வெளிநாட்டுக்காரரு. நம்மால சென்னையில அல்ட்ரா வயலட் F77 மார்க் 1ல பாலமணி என்ற அண்ணன் லடாக் போயிட்டு வந்திருக்காரு ப்ரோ. வெறும் 22 நாள்ல நம்மாலே இருக்கிறாரு ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ இந்த நம்ம மக்கள்கிட்ட பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஆளு, தமிழ் ஆளு, அல்ட்ரா வயலட்ல லடாக் போயிட்டு வந்திருக்கிறாரு. குடிங்க தண்ணி குடிங்க. என்ன ப்ரோ, நம்ம ஆளு அல்ட்ரா வயலட்ல இங்க போயிட்டு வந்திருக்கிறாரு, எங்க லடாக் போயிட்டு வந்திருக்காரு. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மார்க் டிராவல்ஸ் ஏதோ ஒரு நாட்டுக்காரன், ஸ்காட்லாண்டோ ஜெர்மனோ என்னமோ, அவனை வந்துட்டு பெரிய இதா பேசுறாங்க. அதிகமான ஃபேன் பேஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. ஆனா அவர் பாலானாவும் பெருசா டாக்குமெண்ட் பண்ணல. அவரோட ரைடை டாக்குமெண்ட் பண்ணாரு, கோபுரம் எல்லாத்துலயும் பண்ணாரு, அல்ட்ரா வயலட்டுக்கு ஃபுட்டேஜஸ் கொடுத்தாரு. அவங்களும் பெருசாக அதை ஒன்றும் இது பண்ணல. ஆனால் பவர் ட்ரிஃப்ட், பைக் வித் கேர்ளு இவங்களோடலாம் வந்து ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவருக்கு ரீச் இருந்துச்சோ தவிர அவர் தனியாக ஒரு சேனலோ என்னமோ வச்சு வீடியோஸ் போடலை. அவர் எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் ஒரு ரீச் இருந்திருக்கும். ஓகே ப்ரோ, அடுத்து நான் போகிறது பண்ணுவேன் ப்ரோ. ஷோர், நான் ரொம்ப இதாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Gen 5 எடுத்தேன்னா கம்பல்சரி நான் லடாக் ரைட் பண்ணுவேன். அதான் பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. 20,000 சொன்ன மாதிரி நான் குக் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாமே பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அது இன்னும் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் பண்ணலாம். மெயினாக உங்களுக்கு ஃபுட்டு, ஸ்டேவு, இது ரெண்டு தான் உங்களுக்கு பெரிய காஸ்ட் எடுக்கும். ஒரு 30 நாள் ரைடு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஒரு 30 நாள் ரைடு அப்படின்னா 30 நாளுக்கு ஸ்டே கணக்கு போடுங்க. ஆன் ஆவரேஜ் ஒரு 45-50 இது வந்துடும். ஒரு ஹாஸ்டல்ஸாக ஸ்டே பண்ணாலும் கூட ரிட்டர்ன் பண்ண ஒரு 20,000 ஸ்டேக்கு வந்துடும். ஒரு நாளைக்கு ஃபுட்டுக்கு ஆன் ஆவரேஜ் 1000 ரூபாய்ன்னு போட்டாலும் 30 நாளுக்கு 30,000 ரூபா. ஃபுட்டு இது மட்டும் சேர்ந்து 50,000 ரூபா வரும். கண்டிப்பாக மெயின் செலவு இதுதான். இப்போ நான் ஓனாக குக் பண்ணிக்கிறங்காட்டி
அதுல நல்லா 50% தான் செலவு மிச்சம் பண்ணலாம். அதுக்கும் மேலேயே மிச்சம் பண்ணலாம் ப்ரோ. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணாலே நல்லாவே சமைக்கலாம். நான் என்னன்னா லாங் ரைட்ஸ்ல என்னோட ஹேபிட் என்னன்னா 1 மீல் அ டே, 1 மீல் நல்ல ஹெவி மீல். டே டைம்ல சேஃப்டி ரீசன்ஸ் தான் மெயினா. காசு மிச்சம் பண்றதுக்காக சேஃப்டி ரீசன். சோலோ ரைட் பண்றேன், வண்டி ஓட்டும்போது நல்லா சாப்பிட்டு அந்த ஒரு லேசினஸ்ல உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இல்லையா, அப்ப எனக்கு வர்றது தப்பு இல்லை. ஓட்ட ஓட்ட நான் மயங்கிட்டு வைங்க ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ டே டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கார்ப் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் இது ஃபைபர்ஸ் எடுத்துக்குவேன். டே டைம்ஸ்ல ஃபைபர்ஸை எடுத்துட்டு நைட்ல வந்து கொஞ்சம் கார்பு கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஒரு பேலன்ஸ்டு மீலாக தான் போவேன். அன்வான்டா சுகர்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ரைட்ஸில் சுகரி ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஜூஸஸ் குடிப்பேன் டே டைமில், டீ காஃபிஸ் குடிப்பேன் வித் லெஸ் சுகரு. ஹெல்த் வைஸாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். சோலோவாக போகிறோம் ப்ரோ, ஒன்றும் முடியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடணும். 2 நாள் 3 நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டம், தனியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காக வீட்டிலேருந்து ஒருத்தவங்களை ஃப்ளைட் போட்டு வர வைக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நம்ம தனியாக ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ரைட், ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் ஏத்தர் வந்து மற்ற எல்லா இவி பிராண்ட்ஸை விட ஒரு அட்வான்ஸ் லெவலில் இல்லை ஒரு டாப் லெவலில் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூ திங்க் ப்ரோ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஓலா வந்துட்டு ரொம்பலாம் இல்லை, மோசம் இல்லை. ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே இருக்குது. அவங்க எங்கே லேக் ஆகுறாங்கன்னா குவாலிட்டி வைஸ், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஆன் சேல்ஸ் ஆகட்டும், வண்டியில் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, சர்வீஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இது பண்ணி இவங்க கம்மி விலைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வண்டி சேல் பண்ணக்கூடாது. நான் தான் கம்மி விலையில் மார்க்கெட்டில் விற்கிறேங்கிறது ஒரு பெருமையே கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஓலாவுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே வந்து விலை கம்மி. அது வந்துட்டு இன்னொரு விஷயம், இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போது நீங்கள் ஓலா இந்த பட்ஜெட்டில் வரலன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து இவி செக்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அது என்னமோ அதுவும் ஒரு கரெக்ட் தான். பஜாஜும் அவங்க இவியை பற்றி நினச்சிருக்க மாட்டாங்க, ஹீரோ திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏத்தரோட மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் அவங்க அக்வயர் பண்ணி 40% ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணி ஏத்தரோட மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி ஹீரோ பண்ணிருக்காங்க. விடாலெல்லாம் யூஸ் பண்றது அதுதான். ஆனா பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்தது காரணமும் இவங்க ஒன் ஆஃப் த ரீசன். எஸ், பட் ஒரு சில அளவுக்கு காம்ப்ரமைசஸ் இருக்கலாம். ஆமா ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நான் வண்டி எடுத்தப்ப நீ ஏன்டா இப்ப எடுத்த வண்டி இன்னொரு 1 வருஷத்துல ஓலா வர போகுதுடா, அது எடுத்துருக்கலாம்டா. நல்லா இன்னைக்கு நான் சாவ கிடக்குறேன். இன்னைக்கு தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனோம். 1 வருஷம் கழிச்சு போகக்கூடாது. நான் அவசரத்துக்கு வாங்கினது. அது இல்லாமல் நான் ரெக்ரெட்டும் பண்ணல. ஓலா வெயிட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு நான் ரெக்ரெட்டும் பண்ணல. ஏன்னா எனக்கு தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. இது இருக்க அடுத்து இப்போ நான் இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிறேன்னா அது ஏத்துற காரணம். சொல்றதுக்கு நான் எங்கேயுமே நான் வருத்தப்பட மாட்டேன். கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ரொம்ப அந்த லாக்டவுன் விஷயத்துல ரொம்ப இதாகி ஒர்க் அவுட்டு வருமானம் இல்லாமல் இருந்த சேவிங்ஸ் எல்லாம் செலவு பண்ணி, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோமே தெரியாத ஒரு நிலைமையில இருந்தேன். அப்பயும் அடுத்த நாள் லாக்டவுன் ஒரு 6 மாதம் டெய்லி பஸ்ஸுக்கு போயிட்டு வரேன் ப்ரோ. வீட்டிலேருந்து குணத்தூர்லேருந்து பெருமாநல்லூர் போய் வண்டி போட்டு அங்கே பஸ் ஏறி காந்திபுரம் போய் காந்திபுரத்தில் போட்டு நடந்து வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஏறி சரணம்பட்டியில் இறங்கி 1/2 கிலோமீட்டர் ஆஃபீஸ் நடந்து வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு வேலைக்கு 3.5 மணி நேரம் ஆகுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்செல்லாம் நடக்கும் 4 மணி நேரம் ஆயிருங்க. ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுனுக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இருந்தேன். 8 மணி நேரம் ட்ராவல்லையே இருப்பேன். ட்ராவல் இந்த சென்ஸ் 3 மணி நேரம் ட்ராவல் இருப்பேன். அப் அண்ட் டவுன் 6 மணி நேரம் ட்ராவல் இருப்பேன். காலைல ஒரு 1 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி எந்திரிச்சு பல்ல வேலைகளை குளிச்சு முடிக்கிறது. நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அது இதுன்னு பண்ணிட்டு நான் இருந்துச்சு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சு படுக்கும்போது 8 மணி நேரம் எனக்கு இதில் வேஸ்ட்டு போயிடும். ஷிஃப்ட் 9 மணி நேரம் ஷிஃப்ட்னே போடுங்க, எவ்வளோ ஆச்சுங்க? 8 9 ஆச்சுன்னா 17 மணி நேரம். மிச்சம் எவ்வளோ மணி நேரம்? எனக்கு 7 மணி நேரம் தான் இருக்கும். பஸ்ஸில் போகும்போது வரும்போது தூங்குறேன்னு வைங்க, அது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ரிலாக்ஸேஷன் தராது. கண்டிப்பாக. மெயினாக நான் வாங்கினது காஸ்ட், அது கூட அடுத்துதாங்க என்னால் சர்வே பண்ண முடியல. ஏன்னா டெய்லி நான் இதுக்கு பஸ்ஸுக்கு அஃபோர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். 120 ரூபா நம்ம ஆகும். சாப்பிடுவோம், அது பார்த்தா ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவு பண்ணிட்டு தான் இருந்தேன். 30 நாளுக்கு பார்த்தா 6000 ரூபா கணக்கு வந்துச்சு. இப்போ இது ஏத்தர் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் கிளம்புறது ஒரு 1 மணி நேரமே போடுங்க, 1/2 மணி நேரத்தில் கிளம்பு, 1 மணி நேரமே போடுங்க. வீட்டில் வண்டி எடுத்தேன்னா சரணம்பட்டி 55 கிலோமீட்டர் 1.25 மணி நேரத்தில் போயிடுவோங்க. 1.5 மணி நேரம் போடுங்க, 2 5 மணி நேரம் டெய்லியும் 5 மணி நேரம் 3 மணி நேரம் மிச்சம் பண்ணணுங்களா? அதை விட இன்னொன்று என்னன்னா, பஸ்ஸில் போகிறது ட்ராவல் டயர்டு. இங்கே வந்து ஸ்டார் சிட்டி எடுத்துகிட்டு போய் பெருமாநல்லூரில் போட்டு அது ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டணும். நைட் திருப்பி 10 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸ்டாண்டுக்கு தனியாக 10 ரூபா டெய்லி 10 ரூபா செலவாகணும். இறங்கி ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரணும். சின்ன விஷயம் நடக்கிறதுல பெரிய விஷயம் மாட்டான்னு கேட்கணும். வேலைக்கு போயிட்டு வரவங்க அது பெரிய விஷயம் தான். கஷ்டம் தான். போட்டு பஸ் வருதான்னு பார்க்கணும், அதில் சீட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். நம்ம பெரிய ஆளுங்க ஜன்னலோர சீட்டு இருந்தால் தான் உட்காருவோம், அது தூங்கிட்டு போகணும் இல்லைங்க. இத்தனை விஷயங்களுக்கு ஒரு பஸ் போகும், 2 பஸ் போகும். திங்கக்கிழமை நாளில் நான் வீக் ஆஃப் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? மக்கள்லாம் வந்துட்டு இந்த மண்டே
ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்க எல்லாம் போறதுனால இல்லை ப்ரோ இந்த மண்டே இஸ் பேட் அப்படின்னு ஒர்க் போகிறாங்க அதனால் மண்டே நான் வீக் ஆஃப் எடுத்துருவேன். ஓகே. பஸ்ஸும் ரொம்ப கூட்டமாக சொன்ன மாதிரி சனிக்கிழமை நைட் வர்றதுக்கும் அங்கே கூட்டமாக இருக்கும். அதனால சனிக்கிழமை நைட் நான் சயின்ஸ் ஷிஃப்ட் போயிடுவேன் நைட் மிட் நைட் வர மாதிரி. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, எத்தனை காம்ப்ரமைசஸ், எத்தனை கால்குலேஷன் தேவைப்படுச்சு. ஓகே. வண்டி எடுத்ததுக்கப்புறம் போவோம் வருவேன், ஃப்ரீ சார்ஜ். ஆஃபீஸ் வந்து 1.5 கிலோமீட்டரில் கிரிட்டு, கேசிடி பக்கத்தில் சார்ஜை போட்டு வந்துடுவேன். டைம் இருக்கு, ஒரு 10 ஆர்டரே வரல பக்கத்துல நினைக்கிறேன் சம்திங் தோப்பு கறி கரண்ட் பசங்களை கூட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட்டு போயிட்டு ஃபஸ்ட் சார்ஜை போட்டு வந்துடுங்க. 1.25 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக பிரேக் எடுப்பேன். 1/4 மணி நேரம் பிரேக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு 1/4 மணி 20 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு போனோம்னா அங்கே போயிட்டு ஒரு பையா கடையில் டீ சாப்பிட்டு ராஜஸ்தான் டீ குடிச்சிட்டு அழகாக வரும்போது வண்டி எடுத்து வந்தோம்னா திரும்பி ஒரு 2% செலவாகும். 92% ஜாலியாக நான் நைட் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரப்போ கடைசியில் 10% இருக்கும். சார்ஜை போட்டு நான் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே எனக்கு அந்த ஒரு 6 மாதம் ஒர்க் போறதுக்காக தான் வண்டி எடுத்தேங்க. 6 மாதம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இத்தனை நடந்திருக்குன்னு இதுதான் ப்ரோ காரணம். ஓகே ப்ரோ. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இவி பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வேணாம், ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும், ஒரு சில பிராண்ட்ஸ் இந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னா என்னென்ன பிராண்ட்ஸ் என்னென்ன இதை இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரோ? ஓலா வந்துட்டு போத் கொஞ்சம் வண்டி குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், சர்வீஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும், கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் கஸ்டமர் கேர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கஸ்டமர் கேர் நம்பர் 24 ஹவர்ஸ் எல்லாத்தையும் லைக் இப்போ ஏதர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to 8 வச்சிருக்காங்க. ஓகே. மார்னிங் 8 to 8 வச்சிருக்காங்க. ஒரு ஆலியன்ஸ் இந்த மாதிரி குரூப்ஸோட டைப் வச்சு 24/7 வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஓலா வந்து கொடுக்கணும். ஓலாவில் அது கிடையாது, கொடுக்கணும். அந்த இன்னொரு விஷயம் ஓலாவில் ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் கோயம்புத்தூர் போகிற வழியில் கணேசபுரம், சரவணம்பட்டி, கணபதி, அடுத்து காந்திபுரம் 4 ஷோரூம் இருக்குது. இல்லை காந்திபுரம் ஷோரூம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். இந்த எல்லா ஷோரூமே க்ளோஸில் தான் இருக்கும். இந்த எல்லா ஷோரூம்லேயும் இன்க்ளூடிங் சர்வீஸ் சென்டர்ஸோடு இருக்குது, க்ளோஸில் தான் இருக்கும். சேல்ஸுக்கு ஸ்டாஃப் கிடையாது. அந்த எல்என்டி ஃபினான்ஸோட ஸ்டாஃப் தான் வந்து சேல்ஸையும் பார்த்துக்கணும். அதாவது அவங்க வந்து வெஹிக்கிள் லோனுக்கு எல்என்டி ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் வந்து வெஹிக்கிள் சேல்ஸையும் பார்த்துக்கணும். அவங்க வந்து ஓலா அப்பாயின்ட் பண்ண ஸ்டாஃப் கிடையாது, எல்என்டி ஃபினான்ஸோட ஸ்டாஃப். அவங்க தான் சேல்ஸையும் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தென் எங்கேயுமே ஒரு சிசிடிவி கூட கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸில் சிசிடிவி கூட கிடையாது. நான் வந்து ஒரு ஷோரூமில் வந்து என்னோட பிஆர்சிடி சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறேன். நான் போனப்போ அந்த டெக்னீஷியன் இல்லை. டெக்னீஷியன் வந்து ப்ரோ சாரி ப்ரோ, ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் சாயங்காலமாக வந்து வண்டி எடுத்துக்கங்க, சாயங்காலம் வண்டியை கொண்டு வாங்கன்ட்டு போயிட்டு நான் சொன்னேன்னா, நான் ஒரு 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த வரேன், எங்கிட்ட வேறு சார்ஜரும் இல்லை, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கும் சார்ஜ் இல்லை, நான் இங்கேயே நிப்பாட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற, அது உங்கள் ரிஸ்கில் தான் நிறுத்திட்டு போய்க்கணும், வெளியே சிசிடிவி கேமரா இல்லை, நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற. எப்படி தானோ அந்த ஷோரூம் க்ளோஸ்டாக இருக்கு, ஒர்க்கிங்கு செவ்வாய்க்கிழமை நாள், சேல்ஸும் க்ளோஸ்டாக இருக்கு. வேலைக்கு சேர்ந்தலாம். இது வந்து 2 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஷோரூம். கோயம்புத்தூர் இல்லை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஷோரூம். நான் வேலைக்கு சேர்ந்தலான் இருக்கேன் ப்ரோ. என்னங்க வேலைக்கு சேர்ந்தலாம்? அங்கே யாருமே இல்லை. சட்டை ரிக்கூட் நான் போயிடுவேன், ரேபிட் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன், கம்பெனி வண்டி டெஸ்டட் வண்டியை எடுத்துட்டு. இந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து என்ன சொல்றது, என்ன பிரச்சனைன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை ப்ரோ, ஒர்க் நேச்சர் இல்லை, ஒர்க் ஃப்ளோவே கிடையாது. அதாவது ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பரான ஹெச்ஆர் டீம் கிடையாது. ப்ரோ அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது ப்ரோ. மேனேஜ்மெண்ட்டை விடுங்க ப்ரோ. இந்த இவங்க வந்து லான்ச் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. இப்போ கூட ரோட்ஸ்டர்னு ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணும்போது லான்ச் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த லான்ச் ஈவெண்ட்டில் அந்த பவிஸ் அகர்வால் தானே, அவர்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுக்குமே அவருக்கு ஆன்சர் தெரியல. பக்கத்தில் அந்த டிசைன் இன்ஜினியர் உங்ககிட்ட சொன்னோன்னா இல்லை இன்னொருத்தோட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டு இருந்தார், ரோட்ஸ்டர் இது வருது எடுக்கலாமா, ஒரு அல்ட்ராவைலட் ஒன்று யூஸ்டு வருது அப்படின்னாரு. என்ன பட்ஜெட் அப்படின்னா பட்ஜெட் பக்காவாக இருந்துச்சு. கண்ணை மூடிட்டு எடுங்க அப்படின்னா, இல்லைங்க ரோஸ்டர் 16 கிலோவாட் வருதுங்க, இது எடுக்கலாமா அப்படின்னாரு. ப்ரோ நான் வந்து இல்லாத ஒன்றுக்காக நான் பேசுகிறக்க வைக்க விரும்பல, எடுங்க அல்ட்ராவைலட் எடுங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது, உங்களோட தேவையை அது பூர்த்தி செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். அது ரோஸ்டர் வந்துட்டு ஓலாவோட ப்ரோட்டோடைப்பே கிடையாது. அவன் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ண கிடையாது, ஒன்றும் ரெடி பண்ண கிடையாது. சிம்பிளாக தட் ஜீரோ மோட்டார் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து ஓலா காப்பி பண்ணாங்களா என்னன்னு நான் சொல்ல கிடையாது, ஏன்னா என்கிட்ட ப்ராப்பராக எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் ஓலாட ப்ரோட்டோடைப் கிடையாது, ரோட்ஸ்டருக்கு ப்ரோட்டோடைப் கிடையாது. பட் எங்கே இருந்து வந்துச்சு வண்டி, டிசைன் எங்கே இருந்து வந்துச்சு, பார்க்குறக்கு ஜீரோ மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்குன்னா ஆஸ் அ கஸ்டமராக நான் சொல்ல முடியுங்க. அதில் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் கேவலம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பூட் அதாவது சீட் கடியை வந்து சார்ஜர் வந்து கனெக்டடாகவே இருக்கும், லைக் சேட்டாக் மாதிரி. ஓகே, சேட்டாக்ல நான் பார்த்தது இல்லை. அதாவது ஒரு ஒயரை மட்டும் எடுத்து நீங்கள் ஒயரை மட்டும் எடுத்து வெளியே இது பண்ணிக்கலாம். அந்த ஹெட்டை வந்து நீங்கள் கழட்ட முடியாது. ஒன்று டேங்க்லேயும் சார்ஜ் போட்டுக்கலாம். புரியுது, 2-way சார்ஜிங், பப்ளிக் சார்ஜர் டேங்க்ல.
பப்ளிக் சார்ஜுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து எப்படி சொல்கிறது, அப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னா ப்ளக் பாயிண்ட் கூட ஏற்ற மாட்டேங்குது, பேசிக்கான ஒரு திங்கிங் கூட இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. அதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். அப்புறம் ரோட்ஸ்டர்லாம் செட் ஆகும். நீங்கள் வரட்டும், வண்டி வரட்டும், வீடியோ உங்கள் சேனல் இருக்க தான் போகுது. வண்டி கண்டிப்பாக வண்டி கிடச்சுன்னா ஒரு ரிவ்யூ போடுவோம். வண்டி எடுத்த நிறைய பேருமே பாதி வண்டி வந்து ஷோரூம்ஸில் தான் நிற்குது. டெலிவரி எடுத்த பாதி வண்டியுமே ஷோரூம்ஸில் எதுங்க சர்வீஸ்க்காக. என்ன வண்டி சார்? ஓ, டெலிவரி ஆயிடுச்சா? டெலிவரி அவங்க 15 டேஸாக டெலிவரி கொடுத்துரு, அதுவும் 1 month ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். ஆமாம், நான் கோவாவில் இருந்தேங்களா, டெலிவரி கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே. அண்ட் தென் நான் இன்னொரு ஃபியூச்சர் ஏதோ ஒரு வண்டி இப்போ சுசுகியில் ஒரு டிவி ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஃபியூச்சர் பார்த்தேன், சீட் ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னு இருந்துக்கும் ப்ரோ. அந்த இது ஹைட்ராலிக் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் எல்லா வண்டியிலையும் கொடுங்க, நல்லா இருக்காது. வெட்டியா 2500 ஆட் ஆகும் ப்ரோ. அப்படியா? எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த பேக் வைக்கிற கூட போதும் ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட் சார்ஜர் சூட்டி உள்ள வச்சுட்டு. ஏன் ப்ரோ இது எடுத்து விடணுமா? இது அவ்வளோ தூரம் வராது. இவ்வளோ தூரம் வராது. ஓகே, நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் இது இப்படி அங்கே வருதுல்ல, நான் இப்படி தான் பிடிச்சிட்டு நிற்கணும். ஓகே, என்னோட இப்படி பிடிச்சிட்டு நிற்கணும் ஒரு ஆள், உள்ள வைக்க முடியும். சரி, நான் தலையில மட்டும் கொடுத்து நிற்கணும். ஓகே 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 ப்ரோ. இப்போ ஓலா மட்டுமே நான் குறை சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓலாவில் கூட அட்லீஸ்ட் இஷ்யூஸ் வெளியே வருது. டிவிஎஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெளியவே வர்றதில்ல விஷயம். ஓகே, நான் பொய் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. லோட்டஸ் டிவிஎஸ் போங்க, மேட்டுப்பாளைய ரோடுங்க, பாருங்க 10 வண்டியாவது குறைஞ்சபட்சம் குப்பையடிச்ச மாதிரி கிடக்கும். ஐக்யூ சர்வீஸ்க்கு வந்த வண்டி வாரண்டி கிளைம்ஸ்க்கு வந்ததாக தான் இருக்கும். ஓகே, ரைட். பேட்டரி கம்ப்ளைண்ட்டு, இந்த வீலில் அது என்னது ஹப் மோட்டர் கம்ப்ளைண்ட்டு, ஓகே, அதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஓலா பண்ண ஒரே ஒரு பெஸ்ட்டு என்னென்னா 2 வகையில் வண்டி விட்றாங்க. அதில் வந்து நான் மோட்டர் இது மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ ஹப் மோட்டர் வரது இல்லைங்க, அது நல்ல விஷயம். வண்டியில் ஹப் மோட்டர் இல்லை ப்ரோ. ஆனால் இல்லை, ஒரு மோசமான விஷயம் இருக்குது, செயின் டிரைவ். வேஸ்ட்டு ப்ரோ. செயின் டிரைவ்ல உங்களுக்கு டார்க்கே டார்க் லாஸ்ங்கிறது இருக்கும். அவ்வளோ ஆர்பிஎம் வந்து அந்த செயின் தாங்குமாங்கிறது தான் பயம். ஆமாம், வாங்க மணி. அப்புறம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹப் மோட்டரை வந்து அவங்க நிப்பாட்டினது நல்ல விஷயம்தான். சாரி, ஹப் மோட்டர் நிப்பாட்டினது நல்ல விஷயம். ஹப் மோட்டர் விட்டதே அவங்க வந்து ஒரு தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மோட்டரே மாற்றுற மாதிரி வரும். ஓகே, ஐக்யூப்ல அந்த இஷ்யூஸ் ஏகப்பட்டது நடக்குது. சின்ன சின்ன பாட்டோல்ஸ்குள்ள விட்டாலுமே உங்களுக்கு அந்த இது வந்து பெண்ட் ஆயிடுச்சுன்னா 20,000 நீங்க செலவு பண்ணணும். ப்ரோ, நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காந்திபுரம் ஷோரூம்ல வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் வர வண்டி எடுத்து 600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நீங்க சொன்ன அதே பிரச்சனை, குளிர் வண்டி இருக்காங்க, அந்த ஹப் மோட்டர் இது வளைஞ்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இந்த பெண்ட் எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. அலாய்ஸ் கூட நீங்க ப்ரோ இல்ல, அலாய்ஸ் கூட வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு, ஆமா அது உங்களுக்கு டேமேஜ் இல்ல ப்ரோ, டேமேஜ் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இப்போ நீங்கள் வந்து இப்போ அலாய் ஏதாச்சும் இதாச்சுன்னா கூட ஹீட் இது பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து நான் வேற வண்டி அண்ணா வண்டி அலாய் போட்டிருக்கேன். என்னோட அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 சம்திங் இருக்கும்போது இதாகிடுச்சு. ஏதாவது அது மாதிரி குளிக்கிட்டு பெண்ட் ஆகிடுச்சு. நம்ம போய் மாற்றலான்னு பார்த்தா எனக்கு அப்போதைக்கு மாத்திரக்கு எனக்கு மனசு இல்லை. சர்வீஸ் மேனேஜர் ப்ரோ அவ்வளோ எதுக்கு ப்ரோ அலாய்க்கெலாம் செலவு பண்ணுறீங்க, புது அலாய்ஸ் தான், ஒரு டைம் ஹீட் பண்ணி போட்டால் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஆகாது, நீங்கள் என்கிட்ட கொடுங்க, என் ஃப்ரெண்டு கடை இருக்கு, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக பேசி எனக்கு அவர் பண்ணி கொடுத்த வெறும் 1000 தான் செலவாச்சு. ஓகே ஓகே. அலாய் வந்து காஸ்ட் 4000 இருந்துச்சு. ஓகே, 4000 பெரிய இல்லை, இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது ப்ரோ. எந்த ஒரு சேஃப்டி இது இல்லை. இப்போ நான் மாற்றி ஒரு 1000-10,000 கிலோமீட்டர் அது உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சுன்னா சேஃப்டி நான் ரிஸ்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அவர் இது பண்ணி கொடுத்தாரு, இப்போ வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருக்கு. கூட ஓடிச்சு 70-80,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஓகே ஓகே. இது ஒரு மோட்டர் ரொம்ப ப்ராக்டிக்கல் இல்லை, இந்தியாவுக்கு ப்ராக்டிக்கல் இல்லை. நீங்கள் இல்லை 0.25 வாட்ஸ் கிலோ வாட்ஸ் இருக்குது பார்த்தீங்க, 250 வாட்ஸ் 250 வாட் ஹப் மோட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது போகிறதே உங்களுக்கு 25 km/h தான். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். அதுவே ஏகப்பட்ட மைக்ஸ்லாம் பண்ணி 40 kph வர மாதிரிலாம் பண்ணுறானுங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஒரு ஷோரூமில் போய் இது பண்ணும்போது இப்படி சொன்னாங்க. நான் டேப்பா நீ இப்போவே இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா விற்றதுக்கப்புறம் நீ என்டென்னெல்லாம் பண்ணுவேன். அப்படி ஒரு வண்டி எனக்கு வேணாம் ராஜா. 70 ரூபா 75 ரூபா சொன்னாங்க. ஓகே தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், லீகலாகவே தப்பான ஒரு விஷயம். ஆஸ் அ கஸ்டமராக நான் வந்து இது சப்போர்ட் பண்ணுறதே தப்பு. நான் அதுக்கு அடுத்து யோசிச்சுதான், நீ விற்கிறதுக்கு முன்னாடி என்கிட்டயே இந்த கோல்மால் பண்ணுறேன், விற்றதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் விட்டது. இந்த நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து வேணாம். 3 வண்டி 1 லட்சம், 3 வண்டி 1 லட்சம். அது வந்து ஆக்சுவலாக அது ஒரு சைக்கிள் கம்பெனி, என்ன இன்டியூனா சம்திங் லைக் தட்.
நீங்க சம்திங் ஏதோ bro, 91 தான் நினைக்கிறேன். யூடியூப்ல போயிட்டு 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் 1 லேக்னு போட்டீங்கன்னா கோடி வீடியோஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. பண்றானுங்க ப்ரோ. ப்ரொமோஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு கொடுக்குறாங்க, என்ன வேணா பேசுறானுங்க, எதுவும் தலையும் புரியாது வாழும் புரியாது. உண்மைதான். ஒரு ப்ரோ ஒன்று நீ எஜுகேஷன் வைஸ் இவிஸ் படிச்சிருக்கியா, இவி சம்மந்தமாக தான் படிச்சிருக்கியா, ஒரு மெக்கானிக்கல் இது படிச்சிருக்கியா, அதான் நீ பேசலாம். இல்லையா என்ன மாதிரி ஏதோ கொஞ்சம் ஓட்டி கீட்டி பார்த்து ப்ராக்டிக்கலாக நீ லேர்ன் பண்ணி வந்திருக்கிறியா, பேசலாம். ஒன்றுமே இல்லை, சும்மா ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது. திடீர்னு இங்கே கூப்பிட்டாங்க, வாருங்க வாய்ஸ், இங்கே வாருங்க guys, வண்டி வாருங்க guys, இப்படி இருக்குங்க guys, 3 வண்டி 1 லட்சம் guys, ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் guys, போயிட்டு நிப்பாட்டு அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் guys. என்ன இது வெடிச்சதுன்னு என்னோட அதெல்லாம் தான் வெடிக்கும். அதெல்லாம் தான் வெடிக்கும். அந்த வண்டியெல்லாம் அந்த வெடிக்கும், அடி இருந்து வெடிக்கும் டோப்புன்னு. அதெல்லாம் ப்ராப்பரான ஒரு வெடிக்கும். அப்படின்னா இப்போ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஸ்மோக் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். நீங்க அந்த ஒரு எக்ஸசிவ் ஹீட் வரும் ஃபர்ஸ்ட், உங்களுக்கே ஃபீல் ஆகும். அடுத்து அந்த லைட்டாக அந்த ஸ்மோக் வரும், ஸ்மோக் நல்லா இதாகும். அந்த இதுலலாம் எப்படின்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் தான். அந்த 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 பேட்டரிஸ் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. LFP பேட்டரி, LSG பேட்டரி, LG பேட்டரி, இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்கணும்ல ப்ரோ. கணக்குப்படி கணக்கு ஒரு விவரம் தெரிஞ்சவனா இருந்தா ஒவ்வொரு அந்த வண்டிக்கும் பேட்டரி 2 கிலோவாட் பேட்டரி தராங்கிறாங்க. 6 கிலோவாட் பேட்டரி காஸ்ட் என்ன ப்ரோ ஆகுது? ஏத்தரோட 3.7 கிலோவாட் பேட்டரி ஏத்தர 90,000 1 லட்சம் ஆயிரும் ப்ரோ. 6 கிலோவாட் பேட்டரி ஆக்சுவலா அதுல இருக்குது. அப்படின்னா 6 கிலோவாட்டுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சரியா பாத்தீங்கன்னா கிலோவாட்டுக்கு 25,000 போடுங்க, 20,000 போடுங்க. இல்ல ப்ரோ, ஓலா வந்து 10,000 சார்ஜ் பண்றோம். ஓகே ப்ரோ, நான் ஏத்தர வயசுல வரேன். 3.7 கிலோவாட் உங்களுக்கு 90,000 ஒரு பீக் டைம்ல இருந்துச்சு. இப்போ 70,000 இருக்கு. 3.7 கிலோ 70,000. இன்னொரு அதுல பார்த்து 1 லட்ச ரூபா வரும் பேட்டரி மட்டுமே 1 லட்சம். வண்டியும் 3 வண்டி 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதெல்லாம் பேச வேண்டி இருக்குது ப்ரோ. மக்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க. 3 வண்டி 1 லட்சம்னா 3 குடும்பம் சேர்ந்து 1 லட்சம் வாங்கிக்கிறாங்க. அவங்க அப்புறம் அது 5 ராய் வாங்கி 1000-2000 கிலோமீட்டர் நின்று வச்சுனாலும் அவங்க எங்கேயுமே கேட்க முடியாது. நோ வாரண்டி, நோ நத்திங். வாரண்டிலாம் ஒன்றும் இல்லை. அந்த வண்டியெல்லாம் வந்து நீங்க யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். நீங்க வாங்கிட்டு ஸ்கிராப் தான் பண்ணணும். நீங்க வண்டி ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்து வெளியே போய் 2 கிலோமீட்டர்ல வண்டி இருந்தாலும் நீங்க அரட்டி கேட்க முடியும். கன்சியூமர் கோர்ட் கூட போக முடியாது எங்கேயுமே ப்ராப்பரா. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த வண்டி வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது. ஆமா, ஏன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் நீங்க ஈஸியா கொடுத்துறீங்க. அதுல எவ்வளவு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை வாங்கிட்டு எவ்வளவு ஹெல்மெட் போறதுல சிக்னல்லே நிக்கிறது இல்லை. ஆமா ப்ரோ, போலீஸ் பிடிச்சா என்ன ப்ரோ பண்ணுவாங்க? போலீஸும் பாவம். அவனுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல போறாங்க. லைசன்ஸ்லயும் ஒண்ணும் இல்லைங்க, இந்த வண்டிக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னானுங்க. எடுத்து இப்பவே ப்ரோ நான் வண்டி எடுத்து 2 வருஷம் வரைக்குமே போலீஸை பிடிச்சாலும் கரண்ட் வண்டியாப்பா போ அப்படின்னு தந்தாங்க. இப்போ பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது ஈவிக்கும் வந்துட்டு லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் போலீஸ்க்கே வந்திருக்கு. அது அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்த நிலைமை தான். ஏன்னா இந்த வண்டியால தான் எதுங்க இந்த நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலால தான். அதுதான் கரண்ட் பேட்டரி வண்டி எதுவும் தேவையில்லைப்பா, லைசன்ஸ் கூட தேவையில்லைன்னு ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள இருந்திருக்குது, காவல்துறை மாணவர்களுக்குள்ள இருந்திருக்குது. பட் இப்படி வந்து இந்த கிரீன் நம்பர் பிளேட் போட வண்டிக்கு லைசன்ஸ் வேணும், ஹெல்மெட் வேணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அறியாமே நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு தூண்டுதல் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் அந்த மாதிரி வண்டி கொஞ்சம் அவாய்ட் ப்ரோ. அதுவும் அந்த 250 வாட்ஸ்ங்கிற இதெல்லாம் அங்கே 250 தான் அவங்க. அப்போ அந்த 40 kph போடுறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவரான ஒரு இதுதான் போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே அது ஒரு எவர்ஷன் தானே ப்ரோ. எந்த மோட்டர் வந்து கிடைக்குதோ அதை எடுத்து போடுவாங்க. அது புது மோட்டரா பழைய மோட்டரான்னு கூட தெரியாது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ரீஃபர்பிஷ்டா கூட இருக்கலாம். அந்த இன்னொரு விஷயம், தயவுசெய்து இந்த பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக்கா மாத்தாதீங்க. ரொம்ப டேஞ்சரஸ். கன்வர்ஷன் கிட் போடுறது அது எந்த R&Dயுமே இல்லாம பண்றது. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ஆர்டிஓ பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் ஆனா கூட உங்க பொறுப்பு தான். ஆமா, அதில் நீங்க ஆக்சிடென்ட் ஆகி நீங்க டெத் ஆனாலும் சரி, ஆப்போசிட்ல வந்தவங்க டெத் ஆனாங்கன்னா முடிஞ்சு ஓடி மொத்தம் எந்த லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஆப்போசிட்ல என்ன கேட்கறாங்களோ அது நீங்க தான் செட்டில் பண்ணணும். தயவுசெய்து அந்த கன்வர்ஷன் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. கன்வர்ஷனுக்கே எவ்வளவு கேட்கறாங்கன்னா 40,000 கேட்கறாங்க. ஆனா அது டவுன் பேமெண்ட் கட்டிட்டு போ. டவுன் பேமெண்ட் கட்டி மாசம் இஎம்ஐ கட்டிட்டு போ. கண்டிப்பா. இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆம்பியர் வண்டி சூப்பராகவும் இருக்கு ப்ரோ. ஆம்பியர் வர்த்து ப்ரோ. ஆம்பியர் நெக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் வண்டி, வேற லெவல் வண்டி. 120 சம்திங் 125 ப்ரோ. நான் இப்ப கூட என் ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட் 2 பார்த்தான். ஏத்தர் வந்துட்டு மாப்பிள்ள நீ பேசிக் மாடலும் வேண்டாங்கிற 196 எடுக்க சொல்ற மாப்பிள்ள. எனக்கு என்னடா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், அங்கே போயிட்டு வருவேன், இது வேணுமா மாப்பிள்ள, எனக்கு எதுக்கு மாப்பிள்ள 2 லட்ச ரூபாய்க்கு வண்டி அப்படின்னு நான் சொன்னேன். மாப்பிள்ள இல்லடா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உன்னோட தேவைகள் அதிகமாயிரும். ஏன்னு வந்துட்டு நீ பெட்ரோல் வண்டி டியூக் 125 வச்சிருந்த, எப்படி பார்த்தாலும் நீ ஒரு நாளைக்கு நீ 50 கிலோமீட்டர் அசல் ரோட்டா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும்னு ஒரு மனநிலை வரும். கரெக்டு தானே? அந்த ஒரு மனநிலை வரும். ஸோ அதனால நீ வந்து ஒரு தாட்டில் இருப்ப. நீ இதை எடுத்துட்டீங்கன்னா
உன்னோட ரன்னிங் அப்படியே அதிகமாயிருண்டா, அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் ஓட்டு மாப்பிள்ள அப்படின்னு. அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தா, இல்லை மாப்பிள்ள நம்மளுக்கு இது அதிகமாக தெரியுது அப்படி. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணல, செகண்ட் ஹேண்ட் ஏதாவது கிடைக்குமா ஏத்தர் அப்படின்னா. ஏத்தர் செகண்ட் ஹேண்டில் வராது மாப்பிள்ள, நீ வேணா உனக்கு காஸ்ட் வேணும்னா ஆம்பியர் நெக்ஸஸ் இருக்குது 1,30,000 வருது மாப்பிள்ள, எடு. நம்பிக்கையான வண்டி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது, பேட்டரி சாலிடாக ஓடும், 7-8 ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஆம்பியர் நெக்ஸஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பிஎன்சி அப்புறம் இந்த வண்டிஸ் எல்லாம் பண்ணலாம். அது கொஞ்சம் ஒரு எக்ஸல் டைப்ல ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு நியூ எஸ்தெட்டிக்ல இருக்கு, நியூ எஸ்தெட்டிக்ல இருக்குது, எல்லாரும் ஓடுற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு மங்கி மாடல் பைக்ஸ். ஓகே, பஜாஜ் நேவி வந்து நவியா, அது ஒரு நவி அந்த ஹோண்டா நவி அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாவும் பெருசா இல்லை, எல்லா இடத்துக்கும் ஓட்டு போங்க. பட் இது ஆம்பியர் நெக்ஸஸ் பாத்தீங்கன்னா கிரேசி குட். ஓகே ப்ரோ, இப்போதைக்கு அவ்வளோதான். இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டுட்டோம். வேற எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, வீடியோவோட பார்ட் 1 கண்டிப்பாக போடுறோம். யா, நைஸ் மீட்டிங். தேங்க்யூ.